நான் போன கிளாஸ் வந்து மூடில் போட்டிருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து பேசிக்காக ஆர்டினோட அந்த செக்ஷன்ஸ் தொடங்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரொபோட்டிக் சைட் செக்ஷன்ஸ். அடுத்தது வந்து பேசிக்காக நாங்கள் ராஸ்பெரி பைல இப்போ எங்களோட கண்ட்ரோலர் பார்ட் என்ன ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னே ஒரு ரொபோட்டிக்ஸ்ல பேஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் ஒரு பேஸை கிரியேட் பண்ணுவோம். பேசிக்காக நான் ரொபோட்டிக்ஸ் என்ன செய்கிற மெத்தட் கோர்ஸ் சின்டாக்ஸ் வித்தியாசம், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வித்தியாசம், கால் பண்ணுற வித்தியாசம். பட் ஒரு ராஸ்பெரி பைல வந்து அடி மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு ஒயிட் போர்ட் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற என்டையர் விஷயம் வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஸோ ரொபோட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஸோ அதில் மீனிங் என்னன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக ரொபோட்டிக்ஸ். ரொபோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது இந்த மேனுவலாக ஒரு ரோபோன்னு இருக்குது, ஒரு ஃபிசிக்கலாக இருக்க போகிற விஷயத்தை தான் நாங்கள் ரொபோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். லெட்ஸே ஒரு ரொபோட்டிக் ஆர்மாக இருக்கலாம், ரொபோட்டிக் ஆர்மாக இருக்கலாம், ஒரு ஆக்சுவல் ஒரு சாசி உள்ள ரோபோ இருக்கலாம். சாசி உள்ள ரோபோன்னு மீன் பண்ணுறது லெட்ஸே ஒரு வீல்ஸாக இருக்கலாம், டூ வீல்ஸாக இருக்கலாம், சில வரை நிறைய ஒரு 6 வீல்ஸ் 8 வீல்ஸ் அப்படின்லாம் போகும். அதை தவிர வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸான ரோபோஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நாங்கள் நான் கிளாஸில் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் வந்து ஹியூமனாய்ட் ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபோஸ் இருக்கலாம். ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபோஸ் தான் நாங்கள் நார்மலாக பார்த்த எந்திரன், சிட்டி. ஸோ இந்த மாதிரி ரோபோஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மிமிக் பண்ணுற மாதிரி ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபோஸ். ஸோ பேசிக்காக நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரோபோ வந்து கட்டாயம் ஒரு ஹியூமனை மாதிரி இருக்கணும், ஃபிசிக்கலாக ஹியூமனை மாதிரி இருக்கணும்ட்டு இல்லை, ரைட்? ஸோ இதுதான் மெயினான கன்செப்ட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ரொபோட்டிக்ஸ் கழிப்படைக்க வர முதலாவது குறைபாடு இது. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ கண்ட்ரோலிங் எலிமெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோலிங் எலிமெண்ட்னா என்னத்தை கண்ட்ரோல் பண்ண போறோம். இது ஒரு மெயின் பார்ட்டாக வரப்போகுது. இதுல இருந்து தான் நாங்கள் இனி மோஷன்ஸை மேப் பண்ணுறேன். அந்த மோஷன் மேப்பிங் நான் கொஞ்சத்தில் வரும். ஸோ இது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கலாம். ரொபோட்டிக் ஆர்மில் ரோபோன்னா லெட்ஸ் இப்படி ஒரு ஆர்ம் ஒன்று இருக்குது, இதில் ஒரு கேட்ச் பண்ணுற பார்ட் இருக்கு. பேசிக்காக இந்த ரோபோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே இருக்கிற ஒரு லெட்ஸ் இந்த பாஸ்கெட்டில் இருக்கிற சாமானை தூக்கி இந்த பாஸ்கெட்டுக்குள்ள வைக்கும். இந்த மாதிரி ரோபோஸ் எங்கேயாவது காண்டிருப்பீங்க நீங்கள் படங்கள்ல நீண்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ மோஷன் வந்து 2-3 இடத்துல இருப்போம். முதலாவது வந்து இந்த பர்டிகுலர் கைப்பாட்டு வந்து சுருங்கி விரியும், பாயிண்ட் நம்பர் 1. அப்படின்றத கீழே போய் இந்த கை வந்து சுருங்கி ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு போல் மாதிரி இருக்கு, இந்த போல் எடுத்து இங்கே வைக்கும். இப்போ இந்த கை வந்து இது கிட்ட வந்து சுருங்கும். ரெண்டாவது இந்த பார்ட் இந்த மூட்டு வந்து திரும்பக்கூடியதாக இருக்கும். இந்த மூட்டு வந்து கொஞ்சம் முன்னால பின்னால போய் அசையக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போதான் இந்த கை வந்து இந்த பர்டிகுலர் பாஸ்கெட்டை ரீச் பண்ணும். மூன்றாவது மோஷன் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் சுற்றி விடும். ஸோ இது இப்படி சுற்று, இந்த மாதிரி சுற்றுறதால இங்கே இருந்த எடுத்து இங்கே வரக்கூடிய வருது. பேசிக்காக கை மாதிரியே தான். அந்த கையை எடுத்தோம்னா இதங்கட தோல் அடியாக இருக்குது, தோல் அடியில் இருக்கிற இந்த கை, இதங்கட மூட்டை இருக்குது, இதங்கட விரல்கள் மாதிரி மணிக்கட்டும் விரல்கள் மாதிரி யோசிச்சுக்கணும், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் இதில் என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரோபோவுக்கு 1, 2, 3 மூணுமே கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கோட்ஸ் வச்சே ஒரு கார் மாதிரியே ஒரு ரோபோ இருக்குது. சாசிஸ் ரோபோஸ்னால் நம்மள கார்ஸ் மாதிரி இருக்கிற ரோபோஸ் சாசிஸ் ரோபோஸ். கார் சில டேக் மாதிரியும் இருக்கலாம். பட் யூஸ்வலாக ஒரு வீல்
2 வீல். நாங்கள் கிளாஸில் செய்கிறது 4 வீல் ரோபோட்ஸ் தான் செய்வோம். அதில் 4 வீல் டிரைவுமே எக்ஸஸ் பண்ணுவோம். ஸோ அது 4 வீல் டிரைவ் நாங்கள் காசில் சொல்கிறது. ஸோ இதில் இந்த வீல்ஸை மட்டும் நாங்கள் எக்ஸஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஸோ 1 2 3 4. ஆண்ட்ராய்டு ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ். இதில் என்ன கைகளும் வெறும் மேபி வேறு எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ ஹியூமன் மோஷனை அப்படியே மிமிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அதுதான் எங்களை கண்ட்ரோலிங் எலிமெண்ட். ஸோ ஒன்று மூட்டுகளாக இருக்கலாம், வீல்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். வேண்டாம், இதுதான் எங்களுக்கு கோடிங்க்கு தேவைப்பட போகுது. ஃபிசிக்கலாக கோடிங்க்கு எங்களுக்கு இதுதான் தேவை. சரியா? ரைட். இப்போ இது வந்து ரொபோட்டிக்ஸ் சைட் வார சாமான் இவ்வளோ. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் காய்ச்சது ரொபோட்டிக் சைட் தான். நாங்கள் எவ்வளோ நேரம் காய்ச்சது. ஓகே, ப்ரொசஸ் கண்ட்ரோல்னா என்னென்னா, இப்போ லெட்ஸே இந்த மோஷனே தான் செய்ய போகிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு கீழே செய்ய போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட். முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள நிபந்தனை, லெட்ஸே இந்த பாஸ்கெட்டில் ஒரு பிளாக் பால் இருக்கு, ஒரு yellow பால் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கேப்சர் பண்ண போகிறது வந்து இந்த yellow பாலை மட்டும்தான் எடுக்க போகிறோம். பேசிக்காக இந்த ரொபோ வந்து நாங்கள் பார்த்தோம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது, இங்கேருந்து வந்து ஒரு பால் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ ப்ரொசஸ் கண்ட்ரோலில் வரப்போகிற எலிமெண்ட் என்ன? இதில் நாங்கள் எந்த பால் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அதில் நாங்கள் எதை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நாங்கள் சொல்லுவோம் ப்ரொசஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ப்ரொசஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ரொம்ப மூவ் பண்ணும் அந்த ப்ரொசஸ் ஒன்று இருக்கங்கள்ட்ட அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ரைட். அது பேசிக்காக அந்த டேர்ம்ஸோட சொல்லிட்டா. இப்போ என்ன வரப்போகுதுங்க, அடிஷனலாக இந்த கோடிங்குக்குள்ள கண்டிஷன்ஸ் வரும். இந்த கோடிங்குக்குள்ள கண்டிஷன்ஸ் வரும். ரைட். லெட்ஸே ஒரு செஸ்ஸில் ரோபோ எடுத்தோம்னா, இப்போ எங்களோட பர்டிகுலர் சினாரியோக்கு இந்த ரோபோட 4 வேஸை மூவ் பண்ண போகுது. அது என்ன டிரெக்ஷனில் மூவ் பண்ணும் 4. ஸோ அதுதான் எங்களோட ப்ரொசஸ் கண்ட்ரோல். அது என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் காமனான கன்செப்ட் என்னென்னா, இந்த ப்ரொசஸ் கண்ட்ரோல் பார்ட்டுக்கு சில ஒரு எக்ஸ்டர்னல் பேராமீட்டரோடு தேவைப்படாது. எக்ஸ்டர்னலாக நாங்கள் எதுவும் இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ரொபோட்டிக் ஆர்மில் இருக்கிற இந்த ரொபோவுக்கு லெக்சர் கேமரா மாடியூலும் இருக்கணும். என்ன கலர் பால் இருக்கு, அந்த பால் அங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணு. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேமரா மாடியூல் தேவைப்படும் போது என்ன ஃபேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். இப்போ கட்டாயம் வந்து இந்த கண்டிஷனிங் வந்து கட்டாயம் ஒரு லெட்ஸே நீங்கள் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே கடைசியில் ஒரு கேமரா போட்டினா அந்த கண்ட்ரோலிங் எலிமெண்ட்டோ அந்த கண்டிஷன் எங்கே நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி வரும். பட் ஆக்சுவலாக அது இல்லை. இப்போ லெட்ஸே இதில் ஒரு பால் இருக்குது, அது என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறது கேமரா மாடியூல் மட்டுமே. நிறைய அதர் டெக்னாலஜிஸ் இருக்குது, லைடா இருக்குது, ஐஆர் சென்சிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸான இது இருக்குது. இப்படியும் செய்யலாம். இந்த கீழ் பகுதியில் நிறைய சென்சர்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப இந்த பால்ஸ் அங்கே இருக்குன்னு மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ரெஷர் சென்சர்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய விஷயங்கள் தங்கியிருக்கு. முதலாவது வந்து உங்களோட ப்ரொஜெக்டை அப்ரோச் நான் சொல்லுது. இப்போ உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் செய்ய போகிறோம், ரியல் டைமாக செய்யணும், காஸ்ட் குறைவாக செய்யணும், அப்படி இல்லாட்டி இந்த பர்டிகுலர் அக்யூரஸியோட செய்யணும். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ரொபோ லைக் இது ஒரு ப்ரொஜெக்டாக எடுத்து செய்கிறோம்னா ஒரு ப்ரொப்போசலோட நாங்கள் டைப் டிராஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இந்த விஷயங்களை ஆட் பண்ணுவோம். ஓகே, எங்களோட டார்கெட் வந்து ரியல் டைமாக இருக்க போது அதால் நாங்கள் இந்த அப்ரோச் எடுக்கணும். உங்களோட டார்கெட் வந்து காஸ்ட் குறைவாக இருக்கணும், அதனால நாங்கள் இந்த அப்ரோச் எடுக்கணும். எங்களோட டார்கெட் வந்து ஓகே அக்யூரஸி கூட வைக்கணும், அதனால இந்த அப்ரோச். இப்போ ஃபைனலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்களோட கண்டிஷன்ஸ் எழுதி இருப்போம். இதில் அக்யூரஸி, டைமிங், அது பேர் காஸ்ட். லெட்ஸே இந்த மாதிரி நாங்கள் நிறைய போட்டோன்னு போகலாம். ரைட். அது இப்போ கம்ப்ளெக்சிட்டி தான் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளெக்சிட்டியாக. இப்போ ஒரு ப்ரப்போசலில் நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவோம். ரைட். சொல்லிவிட்டு நான் அங்கேயும் பண்ணுவோம்.
ஆகவே எங்களுக்கு இப்படி ஒரு சர்வீஸ் பாடி எங்களுக்கு அக்யூரசி தான் கூட தேவையோடய நாங்கள் என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு போகிறோம் ரைட். நம்மளா ஒரு ஃபோன் சூஸ் பண்ண மாதிரி தான். ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன செய்யணும் நம்மளா ஓகே எங்களுக்கு வந்து கேமரா வந்து இத்தனை மெகா பிக்சல் இருக்கணும்னு நாங்கள் சர்ச் பண்ணுவோம். அது சொல்லாமல் எங்களுக்கு மெமரி வந்து இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ ரேம் இருக்கணும்னு சொல்லுவோம். அது பிறகு நாங்கள் சில ஆப்ஷன் எல்லாம் சொல்லலாம் தானே. இப்போ சில ஐஓஎஸ்ஸாக இருக்கலாம் ஆண்ட்ராய்டாக இருக்கலாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் இல்லை எனக்கு ஆண்ட்ராய்ட் தான் வேணும் எனக்கு ஐஓஎஸ் வேணாம் சொல்கிறாங்களும் இருக்கு. ஸோ பேசிக்காக ஒரு ப்ரப்போசலை வந்து நாங்கள் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவோம். ஓகே இந்த அப்ரோச் நாங்கள் எடுக்கிறோம் ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் ஒரு ஓவராலான ப்ரொஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சில ஒரு பெர்டிகுலர் பார்த்து சூஸ் பண்ண ஓகே இந்த இதை செய்யறதுக்கு வந்து இந்த ரொபோட்டிக் ஆர்ம் ஒரு ஆப்ஷன். அது தவிர இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. லெட்ஸ் இப்படி ஒரு ரொபோ வச்சு ரொபோக்களால் எடுக்கிறது அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த எடுத்துக்கொள்ள ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ எங்களுக்கு தெரியா எதில் அக்குரசி கூட இருப்போது இதில் டைமிங் கூட இருப்போது இதில் காஸ்ட் கூட இருப்போது எங்களுக்கு தெரியா உண்மையாக எங்களுக்கு தெரியா ஃபைனலாக நாங்கள் செய்ய முடியும். இதில் தான் பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். இப்போ நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சாலுக்கு தெரியும் ஓகே ரொபோட்டிக் ஆர்ம் வந்து கொஞ்சம் காஸ்ட் கூட ஆனால் கூட அக்குரேட்டாக இருக்க போகுது. இன்னொரு ஒரு ரொபோட்டிக் சாசிஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆளுக்கு தெரியும் ஓகே இந்த விஷயங்கள் வந்து ரொபோட்டிக் சாசி ஒரு வீல் உள்ள ரொபோக்களால் செஞ்ச விட அக்யூரசி அவ்வளோதான் இருக்க போகிறீங்கள. பட் காஸ்ட்டை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். கம்ப்ளெக்சிட்டி வந்து ரிலேட்டிவாக ஈஸியாக இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வார்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ப்ரப்போசல் எழுதி தர சொன்னேன் தானே. உங்களோட குரூப் ப்ராஜெக்டில் நான் என்னென்ன வேலை செய்ய போகிறீங்க உண்மையாக நீங்கள் ப்ரப்போசல் எழுதிக்கு இந்த விஷயங்களை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி கொண்டு போயிருக்கோம் ரைட். அக்யூரசி டைமிங் காஸ்ட் கண்ட்ரோல். பட் உங்களுக்கு அந்த அஸ்பெக்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹார்ட்வேர் நாலேஜ் அவ்வளோ இல்லை அதை விட நாங்கள் ஒமிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இனிமேல் நான் என்ன ப்ரப்போசல் இது எழுத சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவைப்பட இருக்கு. ஓ நீங்கள் ஃபைனலாக ஒரு உங்களோட கன்க்ளூஷன் பார்ட் இருக்குதுன்னு உங்கள் ப்ரப்போசலில் ப்ரப்போசல் 2 பேஜ் டாக்குமெண்ட்னா கடைசி பேரா வந்து கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ அந்த கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஓகே எனக்கு வந்து உண்மையாக தெரியா இதா பெட்டராக இருக்க போகிறாங்க. ஸோ நாங்கள் பிளான் ஏ ரோபோட்டிக்ஸ் இந்த ஆர்முக்களால் போகிறோம். அப்படி சப்போஸ் இன் சம் பாயிண்ட் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இது வந்து எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நாங்கள் பிளான் பிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ரைட். பட் சில கம்பெனிஸில் வந்து இதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக இப்போ எங்களோட கம்பெனிலெல்லாம் நாங்கள் ஒரு அப்ரோச் ஒன்று சஜஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த அப்ரோச் வந்து தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது இப்போ நாங்கள் மாற்றணுமெண்டா லெட்ஸ் இப்போ நான் அப்ரோச்சை மாற்ற போகிறேன். லெட்ஸ் நான் ரொபோட்டிக் ஆர்ம்லேருந்து இப்படி ஒன்றுக்கு போகிறேன் ஒரு ஸ்ட்ரெஸுக்கு போகிறேன்னா அது வந்து பெரிய ஒரு தனி மீட்டிங் ஒன்று வச்சு ஏன் அப்படி மாற்றுறீங்க அதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் தானே முதல்ல நீங்கள் யோசிச்சிருக்கணும் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க ரைட். ஸோ இதோட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு நாங்கள் நாலேஜுக்கு படிக்கிறபடியாக நாங்கள் அவ்வளோத்துக்கும் ஒரு ப்ரொப்போசலில் ரிக்வயர் பண்ணிடுறோம் ரைட். இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நாங்கள் பேசிக்காக இப்போ ரொபோட்டிக்ஸ் என்ன அந்த தியரியை நோக்கி போய்க்கொண்டு இதில் டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார். இல்லை சார். ஓகே இதற்கு எழுதி கொள்றீங்களா? இப்பதானே ஸ்டார்ட் ஆனது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10-15 minutes இருக்கும் நினைக்கிறேன். 10 or 15 minutes. நாங்கள் டே பார்க்கறது ரொபோட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் பேசிக்ஸ் போகும். அதுலேருந்து நாங்கள் இன்னொரு 2 கிளாஸ் வந்து ரஸ்பெரி பை அதை படிப்போம்.
எழுதிட்டீங்களா ஐயோ? எழுதிட்டீங்களா ஐயோ? ஓகே சார். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரொபாட்டிக்ஸ் என்னென்னு நாங்கள் இப்போ பேசிக்காக பார்த்தோம். இப்போ நாங்கள் இன்டெப்த்தில் நாங்கள் பேசிக்காக பார்க்க போகிறது வந்து ரொபாட்டிக்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ரைட்? முதலாவது ஆப்ஷன் வந்து எங்களுக்கு இருக்கிறது ஆர்டினோ பேஸ் சிஸ்டம்ஸ். அடுத்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு இருக்கிறது ராஸ்பெரி பை. எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு வேணும், ஸோ இதெல்லாம் என்னென்ன முதல்ல ஒன்றா பார்ப்போம், ரைட்? ஸோ ஆர்டினோ வந்து பேசிக்காக ஸோ இந்த நாங்கள் கதைக்க போகிற எல்லாமே வந்து ஒரு போர்டாக தான் இருக்குது. போர்டு என்னென்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஒன்று விளங்குதா? ஓ சார். இது ஆர்டினோட ஹோம் பேஜ். ஸோ விருப்பமான இந்த சைட்டை நோட் பண்ணி பாருங்க, ஆர்டினோ.cc. பேசிக்காக இதுதான் ஆர்டினோ போர்டு, ரைட்? ஸோ இந்த ஆர்டினோ ரைட். ஸோ ஆர்டினோ போர்ட்ஸ் வந்து இதுகள் ஒரு இந்த மாதிரி பச்சை கலர் பிசிபி போர்ட்ஸ் கண்டுக்கிறீங்களா? ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் பிசிபி போர்டுன்னு சொல்லுவோம். ரெண்டா பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஆர்டினோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கும் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறும், ரைட்? ஸோ இதில் ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் இன்டெப்த்தாக படிக்க தேவையில்லை. ஸோ பேசிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆர்டினோ ஊனோ. ஓகே, இதுதான் ஆர்டினோ ஊனோ. இதில் வெவ்வேறு வெர்ஷன்ஸ் இருக்குது. ரெப் 300 வெர்ஷன் இருக்குது, ரெப் 3 SMD வெர்ஷன் இருக்குது. இதுவே பேசிக்காக சொல்ல இந்த போர்டில் இருக்கிற
கம்போனன்ட்ஸ் அப்படி இருக்கணும்னு சொல்லலாம். எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் கால் இருக்கிற பின்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெரிய ஐட்டம்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சிப் வச்சு சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆர்டினோ ஆர்டினோ மெகாவில் ஒர்க் பண்ணிங்க. ஓகே, ஆர்டினோ மெகாவில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இதுவும் நாங்கள் சில யூஸ் பண்ணுவோம். ஆர்டினோ நெனோவும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்டினோ நெனோ வந்து சரியான சின்ன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் பின்ஸ் அவைலபிள் வந்து ஆர்டினோ நெனோவில் கொஞ்சம், ஆர்டினோ மெகாவில் தான் கூட பின்ஸ் 52 பின்ஸ் இருக்குது. அதில் என்ன பின்ஸ் எத்தனை பின்ஸ் தேவை, அனலாக் பின்ஸ் தேவையா, டிஜிட்டல் பின்ஸ் தேவையா? ஸோ அனலாக் பின்ஸ் டிஜிட்டல் பின்ஸ் தேவை நாங்கள் இதில் கதைப்பேன். ஸோ பேட்டர் தேவையில்லை. ஸோ தேவையை பொறுத்து நாங்கள் ஆர்டினோ போர்டை சூஸ் பண்ணுவோம். ரைட், ஆனால் ஆர்டினோ போர்டில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஹாபி டைப் பண்ண மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நல்லா படித்த ஆக்கள்கிட்ட எல்லாருக்கும் ஓகே ஸ்க்ரீனில் நான் ஆர்டினோ காட்டுறது விளங்குது. ஓகே, ஸோ இதை நாங்கள் ஒரு ஹாபி டைப் பண்ண தான் சொல்லுவோம். ரைட், ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் ஹாபி டைப்னு சொல்லுவோம். ஹாபி டைப்போட மீனிங் என்னன்னா பேசிக்காக இதை வச்சு நாங்கள் ஒரு ஹை அண்ட் ரொபோட்டிக்ஸ் வந்து செய்யலாது, பட் ஒரு ப்ராசஸ் ஒன்றை செஞ்சு பார்க்கறது ஒரு ப்ரோட்டோடைப் செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆர்டினோலுக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா ஸ்பீட் வந்து சரியான குறைவு. ரிலேட்டிவாக நாங்கள் கம்பேர் பண்ணுற மிச்சம் எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் வந்து சரியான குறைவு. ஏன்னா ரேமும் குறைவு. ராம்னு சொல்கிறது இந்த 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 போர்டுக்குள்ள நாங்கள் எவ்வளவு மெமரி ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளவு ப்ரோக்ராம் என்ன எவ்வளோ மெமரி ஸ்டோர் பண்ணலாம்னு பேசிக்காக சொல்லுது. லெட்ஸ் சே இப்போ நீங்கள் பெரிய கோடில் அடிச்சுன்னு போனீங்கன்னா அது கோட் சைஸே கிலோ பைட்ஸ் மெகா பைட்ஸ் கணக்குக்கு போகும். ப்ளஸ் நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து ஒழுங்காக க்ரியேட் பண்ண இல்லை ரேண்டமாக வேரியபிள்ஸ் தாறுமாறாக க்ரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ அவ்வளோ வந்து இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் போர்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிலையபிலிட்டி இல்லை. ரிலையபிலிட்டி ஸ்டோரேஜும் லெஸ். ஸோ இதனால ஆர்டினோ வந்து நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணால் ஒரு ப்ரோட்டோடைப்போ அந்த ஹாபி ரிலேட்டடும் செய்யுது. ஒரு ஹை அண்ட் சிஸ்டமோ டிப்ளாய் எங்கேயாவது கொண்டு போய் நாங்கள் அதை ரன் பண்ண விட போகிறோம். இந்த மாதிரி சிஸ்டம்ஸுக்கு நாங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணுறோம். ரைட், வேற ராஸ்பெரி பை. ஸோ ராஸ்பெரி பை எல்லாரும் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஸ்பெரி பைல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆர்டினோவில் கண்ட மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இது ராஸ்பெரி பையோட ஹோம் பேஜ் raspberrypi.org. இப்போ வந்துக்கிற ராஸ்பெரி பை 4. ரைட், ராஸ்பெரி பை 4ல் 4GB ரேம் 4GB ROM. ஸோ இது ஒரு 4GB பிசி மாதிரி ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ரைட், டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பேசிக்காக யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது, மவுஸ் கீபோர்ட்ஸ் கனெக்ட் பண்ண ஈத்தர்நெட் போர்ட். யா சொல்லுங்க சார். ராஸ்பெரி பை காட்டுறீங்களா இப்போ? ஓ யா கொஞ்சம் சாரி நான் ஸ்க்ரீனை மாற்றலாம். ரைட், ஸோ இது ராஸ்பெரி பை இவங்களோட மெயின் பேஜ் raspberrypi.org. ஸோ இதில் இது ஒரு மாடலான ராஸ்பெரி பை. ரைட், இதில் யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது, மவுஸ் கீபோர்ட்ஸ் கனெக்ட் பண்ண. யூஸ்வலாக 4 யூஎஸ்பி போர்ட்ஸு கிட்ட வாரும். ரைட், HDMI போர்ட்ஸ் இருக்குது, மைக்ரோ HDMI போர்ட்ஸ் இருக்குது. சிலதில் மெயின் ஸ்ட்ரீம் HDMI போர்ட்டும் இருக்குது. ராஸ்பெரி பை 3ல பெரிய HDMI போர்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த நார்மலாக நாங்கள் பிசிக்கு அடிப்போம் அந்த பெரிய HDMI போர்ட்ஸ். மைக்ரோ HDMI போர்ட்ஸ் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது மானிட்டர்ஸை கனெக்ட் பண்ணி தாருது. அது தவிர ஈத்தர்நெட் கேபிள் ஒன்று இருக்கு. விளையல என்னது? ஓகே, தவிர ஈத்தர்நெட் போர்ட்ஸும் இருக்குது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ரைட், சில ராஸ்பெரி பைக்கு நாங்கள் வைஃபை மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்நெட் கொடுப்போம். பட் மோஸ்ட்லி ஈத்தர்நெட் கேபிள் இருக்கிற அது கொஞ்சம் ஸ்பீட் ரிலேட்டிவாக வைஃபை. ரைட், அது தவிர இப்போ எங்களுக்கு வந்து ராஸ்பெரி பைக்கில் ஒரு ப்ரொசஸர் இருக்குது. ரைட், ஆர்டினோக்குலேயும் ஒரு ப்ரொசஸர் இருக்குது, ராஸ்பெரி பைக்லேயும் ஒரு ப்ரொசஸர் இருக்குது. ராஸ்பெரி பை ப்ரொசஸர் வந்து பவர்ஃபுல் கூட. ரைட், ஆர்டினோட கம்பேர் பண்ணி மற்றங்களுக்கு ரேமிட சாய்ஸஸும் இருக்குது, 1GB 2GB 4GB மட்டும். அதே மாதிரி ராஸ்பெரி பை 4ல் தான் 4GB ரேம் வந்து லான்ச் பண்ணாங்க. 3ல் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் 1GB வேரியன்ட் மட்டும்தான் எங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ரைட், ஆர்டினோ
ராஸ்பெரி பை 3ல வந்து நாங்கள் நம்மள பழைய ஃபோன் சார்ஜஸ் இருக்குது அந்த ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ண நோக்கியாவில் வருது அந்த மாதிரி சார்ஜஸ் தான் இருந்தது. இப்போ USB-C டைப் பவர் போர்ட்ஸ் வந்துட்டு ரைட். இதை நாங்கள் சொல்லுவோம், இந்த மேலே நீங்கள் பார்க்குறது நாங்கள் சொல்லுவோம் GPIO பிட்ஸ். ஆர்டினோ நாங்கள் பார்த்து அதே பிட்ஸ் மாதிரி. ஸோ இது இன்புட்டாக தொழிற்படலாம், அவுட்புட்டாக தொழிற்படலாம். இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, பட் நாங்கள் அதை அவ்வளோ டீப்பாக பார்க்க போகிறோம். ராஸ்பெரி பையில் ராஸ்பெரி பை 3யும் இருக்குது. ஸோ ராஸ்பெரி பை யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுறது $35. வந்து ஆர்டினோவை விட சரியான ரிலேட்டிவாக எக்ஸ்பென்சஸ் கூட. பட் இங்கே வந்து ராஸ்பெரி பை ஒரு கம்பெனி டிரெக்டாக இல்லை ஆக்கள் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது, அது டேக்ஸ் ப்ளஸ் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் அதுகளெல்லாம் கூட நாங்கள் இங்கே விற்கிறது விட சரியான கூட ப்ரைஸுக்கு தான் இங்கே விற்கிறோம். ரைட், அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வர ராஸ்பெரி பை வந்து உண்மையாகவே ஒரு பிசி மாதிரி சப்போர்ட் பண்ணும் பெஸ்ட் லெவலில். ஏன்னா 4K அவுட்புட் இருக்கு, டுவல் மானிட்டர்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இதுக்குள்ள நாங்கள் ஒரு விண்டோஸ் 10 பூட் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். பட் எவ்வளோ தூரத்துக்கு இது ஸ்பீடாக இருக்குமாங்க, லேப்டாப் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பட் ரிலேட்டிவாக இது ஒரு சம்வாட் ஸ்பீடாக இருக்கிறது. ரைட், ஸோ அதால தான் எங்களோட டாஸ்க்கு நாங்கள் ராஸ்பெரி பை 3 ராஸ்பெரி பை 4 நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ராஸ்பெரி பையில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு வந்து கொஞ்சம் கோல் உள்ள பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஐடியல் ஸ்டேட்டில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் லோ பவருக்கு ப்ரொசஸரை மூவ் பண்ணுறது, கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ராஸ்பெரி பையில் இருக்குது. வேற எங்களுக்கு ஆர்டினோவில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எங்களுக்கு கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் எல்லாம் ராஸ்பெரி பையை விட சரியான குறைவான விஷயம். இது ராஸ்பெரி பையை பற்றி. ராஸ்பெரி பையில் இருக்கிற இதை நாங்கள் சொல்லுவோம், ராஸ்பெரி பையே நாங்கள் ரிலேட்டிவாக ஹாபி டைப் பண்ண மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணினாங்க. ஓகே, ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மோடரேட்டர்னு சொல்லலாம், ரிலையபிலிட்டி மோடரேட்டர்னு சொல்லலாம், ஸ்டோரேஜ் ரிலேட்டிவாக ஓகே ஐன்னு போட்டு. ஓகே, ஸோ இது ராஸ்பெரி பையை பற்றி. இப்போ ராஸ்பெரி பையில் இருக்கிற எங்களோட நாங்கள் பார்த்த முதலாவது பிரச்சனை என்னன்னா ரேமும் ரோமும் ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் சே 4GB ரேமும் 4GB ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னா அது உண்மையாக காணாது. ஸோ அதால் நாங்கள் SD கார்டு வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவோமோ, லெட்ஸ் சே ஒரு அந்த படத்தில் நீங்கள் கண்ட மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று போட்டு சேவ் பண்ணுறோம், பென்ட்ரைவ் போட்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கிறபடி அது நாங்கள் செய்யலாம். பட் அதுக்கிடையிலான ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் அந்த எல்லாம் ஒரு ரேமில் தங்கி இருக்கும். ரைட், ஸோ அதால் வந்து ஸ்டோரேஜ் ரிலேட்டட் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ஹை அண்ட் நிறைய இமேஜஸ் டவுட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி டாஸ்க்கு வந்து ராஸ்பெரி பை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ லெட்ஸே நான் ஒரு நியூரல் நெட்வொர்க் ஒன்று செஞ்சுட்டு கொண்டு டிப்ளாய் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ராஸ்பெரி பை வந்து சரிப்பட்டு வராது, யூஸ்வலாக சரிப்பட்டு வராது. நியூரல் நெட்வொர்க் வந்து பெருசாக இருந்துச்சு ராஸ்பெரி பைக்கு அது போடவே இல்லை. அதுக்கு தான் வருது ஜெட்சன் நானோ போர்ட்ஸ். ஜெட்சன் நானோ போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ ஜெட்சன் நானோ வந்து NVIDIAவால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் கிட். ஸோ NVIDIA யார் சொல்ல சார் வெப்சைட் விளங்குது இல்லை சார், அது கொஞ்சம் டுவல் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறது அந்த பிரச்சனை. ஓகே, ஸோ NVIDIAவால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு போர்ட் தான் ஜெட்சன் நானோ. ஸோ இது NVIDIA யாருன்னா எங்களோட யூஸ்வலாக என்னோட லேப்டாப்ஸுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாள் தான் NVIDIA. நிறைய பேர் இருக்கணும், RMD, AMD, NVIDIA அப்படி நிறைய பேர் இருக்கணும். ஸோ NVIDIA தான் நியூரல் நெட்வொர்க்கு நாங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த கூட் ஆக்சலரேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறபடியா NVIDIA வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ரிலையபிலிட்டி கூட. லெட்ஸே ஒரு ஆண்ட்ராய்டு iOS ஆப்பிள் மாதிரின்னா இது ஒரு ஆப்பிள் மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் ரிலேட்டிவாக அதுக்கேற்ற காஸ்ட்டும் இருக்குது. இதுதான் ஜெட்சன் நானோ டெவலப்மெண்ட் கிட், ஜெட்சன் நானோ போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்ஸ், இதனால் ஹீட் சிங்க்னு சொல்லணும்னா ஹீட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு வழி. இது நாங்கள் மிச்சம் இந்த போர்ட்லேயுமே கண்டது இல்லை, பட் இந்த போர்ட்லாம் மெயினாக காண்றது இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதாவது ஓவர் ஹீட்டை
தடுத்து கொண்டதுக்கா. ஸோ இது ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்காக வச்சுருக்காங்க. வச்சு கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு போகும். ரைட், பார்த்தீங்கன்னா என்னோட மெமரி வந்து 4 GB மெமரின்னு சொல்ல ரேம், 4 GB DDR4 ரேம். ஸோ இதுதான் லேட்டஸ்டான லேப்டாப்ஸுக்கு வர ரேம். ஸோ ஒரு லேப்டாப் அளவுக்கு இது பவர்ஃபுல் கூட. CPU வந்து Quad-Core ARM ப்ராசஸர் 1.43 GHz கிளாக் ஸ்பெசிட் ஹை அண்ட் கிளாக்கிங் ஸ்பீட். அதுக்கப்புறம் GPU ஒன்று வருது. ஸோ GPU வந்தா ஒரு லேப்டாப்பில் நாங்கள் படம் பார்க்குறதோ கேம்ஸ் விளாட்றதையும் GPU தான் தேவை. ஸோ பேசிக்காக ஒரு லேப்டாப், ஒரு மினி லேப்டாப். ரைட், 4K என்கோடிங் இருக்குது. கேமரா மாடியூல்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான போர்ட்ஸ் இருக்குது. ரைட், அதை தவிர 4 USB போர்ட்ஸ் 3 இருக்குது, USB 2 இருக்குது, மைக்ரோ B1 இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, ஈத்தர்நெட் இருக்குது. பேசிக்காக நாங்கள் இதில் பார்க்குறது வந்து ஒரு ராஸ்பெரி பையிட ஒரு அடுத்த ஜெனரேஷன். ரைட், என்ன வித்தியாசம் வேண்டாம், பெட்டர் CPU, பெட்டர் GPU, மெமரி இன்னும் பெட்டர் DDR4 and 4 GHz 4 GB. ரைட், இப்போ இதில் நாங்கள் தான் கொண்டு போய், ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட் கிட். ஸோ டெவலப்மெண்ட் கிட்டனா GPIO பின்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா GPIO பின்ஸ் இன்புட் அவுட்புட் இருக்குது. அது தவிர மோஸ்ட்லி எல்லா போர்ட்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் கிட்டுக்கும் ஒரு ஆக்சுவல் போர்டுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து, டெவலப்மெண்ட் கிட்டில் வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ கண்ட்ரோலில் என்னென்ன ஒழுங்குபடுத்துகிறோம், ஒரு CPU யூஸ் பண்ணோம்னா இல்லை நாங்கள் யூஸ் பண்ணாத பின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஏடா யாரும் அதை யூஸ் பண்ணலாம், யாரும் அதுக்கு கோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தா ராஸ்பெரி பையே தான். ராஸ்பெரி இதில் யூஸ் பண்ணுற CPUs வித்தியாசம். ராஸ்பெரி பையில் வந்து Quad-Core ARM இல்லை. ரைட், ஸோ CPU வித்தியாசம். ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் CPU, GPU வச்சுருக்காங்க. ஸோ GPUக்கு மேலே தான் இந்த ஹீட் சிங்க் இருக்குது. ரைட், ஸோ ராஸ்பெரி பையில் GPU இல்லை. மெமரி வந்து அதை விட பெட்டரான மெமரி. 4 GB வேரியன்ஸ் இருக்குது தான், பட் DDR4 இதில் இருக்குது. 4K என்கோடிங் இருக்குது, டீகோடிங்கும் இருக்குது. வேற அதில் 4K வந்து தந்துருக்குது மானிட்டர்ஸுக்கு மட்டும்தான். ரைட், ஸோ இது ஜெட்சன் நானோன்னு சொல்லுவோம். ஜெட்சன் நானோட இதை பார்த்தோம்னா, சம்மரியை பார்த்தோம்னா, இதுவும் மெயின் ஸ்ட்ரீம் டைப் தான். ஸோ நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் நியூரல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட்ஸோ ஃபைனல் இயர் ரொபாட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இது நாங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஹை, ஒரு லேப்டாப் அளவுக்கு லேப்டாப் சில பழைய லேப்டாப்ஸோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் ரிலையபிலிட்டி ஹை, ஸ்டோரேஜ் ஹை, பெர்ஃபார்மன்ஸ் சரியான ஹை பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் கூட. ரைட், இவ்வளோ நேரம் நாங்கள் காஸ்ட்டை பற்றி நிறைய பேசல, பட் காஸ்ட் வந்து உண்மையாக கூட. நீங்கள் இந்த காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஜெட்சனில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஜெட்சன் நானோ தான் உலகத்துலேயே சின்ன வெர்ஷன். ரைட், ஜெட்சனில் பெரிய வெர்ஷன்ஸ் இருக்குது. AGX Xavier வந்து அதோட பெரிய வெர்ஷன்ஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீன் வழங்க முன்னேக்கு. ஓகே, இது வந்து AGX Xavierன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஜெட்சன் நானோட இன்னொரு போர்ட் தான். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பெட்டரான இது. ஸோ 8 core RAM, 512 core ஒரு GPU, ஸோ டென்சர் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். டென்சர் கோர் தான் எங்களை மெயினாக தேவை நியூரல் நெட்வொர்க்ஸ் டிப்ளாய் பண்ணுறது. ரைட், 32 GB RAM DDR4, ஸ்டோரேஜ் 32 GB, EMC 5.1. ரைட், ஸோ உங்களோட லேப்டாப்போட இது பெட்டரான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு போர்டு உண்டு. ரைட், 32 GB RAM வந்து எங்கேயுமே நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அப்கிரேட் பண்ண 16 GB RAM தான் மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணுவோம். இது ஒரு உண்மையாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் போர்ட். நியூரல் நெட்வொர்க்ஸ் நாங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். Xavier NX இருக்குது. இது அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பர்டிகுலர் போர்டு. இது இந்த ஸ்பெசிஃபிக் இதை வச்சு தான் Xavier AGX வந்து டெவலப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஷுவர் இல்லை. இதெல்லாம் சின்ன நோக்கில் அவ்வளோ டீப்பாக நம்ம இது பண்ணதில்லை. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு லெட்ஸே நாங்கள் ஒரு நியூரல் நெட்வொர்க் எங்கேயா டெவலப் பண்ணோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணிட்டு கொண்டு எங்கேயா டிப்ளாய் பண்ணுறவங்க நம்மள இந்த மாதிரி போர்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. AGX Xavier இந்த மாதிரி போர்ட்ஸ். ரைட், ஜெட்சன் TX2ன்னு ஒரு போர்ட். ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. பட் நம்மளுக்கு காட்ட ட்ரை பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு போர்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்,
இப்போ இது நாங்கள் ஒரு போர்டை சூஸ் பண்ணி என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், என்னென்ன டெக்னிக்காலிட்டிஸ் பண்ணணும், பேசிக்காக லேப்டாப் சூஸ் பண்ண மாதிரியே தான். பட் என்ன நீங்கள் உங்களோட தேவைப்பாடையும் பார்த்து சூஸ் பண்ணிங்க ரைட். மோஸ்ட்லி நாங்கள் லேப்டாப் சூஸ் பண்ணிங்க சிம்பிளாக அது ஒரு சிங்கிள் லைனில் முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சிருமேட்டோ ஓகே நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு சூஸ் பண்ண போகிறேன், நான் கேமில் இருக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் சூஸ் பண்ண போகிறேன் ரைட். பட் வேறு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வேறு நிறைய விஷயங்களை பார்க்கணும் ரைட். ஸோ எங்களோட யூனிவர்சிட்டியில் மோஸ்ட்லி ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் செய்கிறது இந்த போர்ட்லாம் செய்கிறாங்க. TX2 டெவலப்மெண்ட்க்கு ரெண்டாவதுல வைஃபை கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா வெள்ளை பார்த்தா ஜெட்சன் என்னோட சைஸாக இருக்கும், பட் இந்த போர்டு வந்து இதை விட பெருசாக இருக்கு. ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போகும். 8GB DDR4 RAM, NVIDIA Pascal GPU ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் பற்றி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, பட் பெட்டர்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. Quad-Core A57 ப்ளஸ் GPIO pins, I2C pins, SPI pins, SATA cables, Ethernet. PCI E4 இது வந்து ரிலேட்டிவாக ஸ்பீடான இது. இந்த M.2 தான் SSDs. ஸோ இதில் நாங்கள் SSD கார்ட்ஸ் போகிறோடைய ஹார்ட் டிஸ்கோடு ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும் ரைட். இது வந்து ஒரு ஆக்சுவலாக இதை வச்சு நாங்கள் கம்ப்யூட்டர்ஸே பில்ட் பண்ணலாம், பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ஸே பில்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு, நாங்கள் லேப்டாப்ஸ் வாங்கோட இதை பில்ட் பண்ண சரியானுச்சு, ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரைட். ஸோ இது ஜெட்சன் நானோ. ஜெட்சன் நானோ படி பார்த்தோம். இன்னும் கடைசியாக பார்க்க போகிறது ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டுனா என்ன. ஸோ மேலே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மூன்றுமே வந்து ஏற்கனவே யாரோ செஞ்சு ஒரு போர்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் காசு கொடுத்து சிங்கிள் போர்டாக வாங்கியிருக்கோம். கடைசி பார்ட் வந்து நாங்களே ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ என்னடா ஒரு போர்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நாங்கள் இல்லாமல் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ லெட்ஸே எனக்கு விரும்பின ரேம் போடலாம், எனக்கு விரும்பின ரோம் போடலாம், எனக்கு விரும்பின சிப் யூஸ் பண்ணலாம், எனக்கு விரும்பின CPU நான் போடலாம். போட்டு இந்த மாதிரி ஒரு போர்டாக நானே பில்ட் பண்ணி சைனா கொடுத்து எடுக்கலாம். நானே ஒரு போர்ட் செய்கிறது. இந்த மாதிரி ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்லாம் நான் என் ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் செஞ்சேன் ரைட். நான் ஒரு போர்டை பில்ட் பண்ணி அந்த போர்டுக்கு கொண்டு போய் சில கோடிங்ஸ் கொண்டு என்கோட் பண்ணேன் ரைட். ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் மேலே செஞ்சதை விட இது வந்து ரிலேட்டிவாக இனிஷியல் ஸ்டேஜில் காஸ்ட் கூடவா இருக்குது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இனிஷியலாக வந்து நாங்கள் நிறைய டெஸ்டிங் சைக்கிள்ஸ் கொண்டு போவோம். ஏன்னா பேசிக்காக ஒரு போர்ட் செய்வோம். பேசிக்காக ஒரு போர்டு வந்து செய்வோம். அதை டெஸ்ட் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் அனுப்புவோம். இப்போ இந்த வார ரிவ்யூஸ் எடுத்து திருப்பி ஒரு போர்ட் செஞ்சு ஒரு பெட்டரான போர்ட் செய்யறதுக்கு ஒரு 2-3 சைக்கிள் போகும். இந்த 2-3 சைக்கிள் காஸ்ட் வந்து சரியான கூட வேறு. பட் ஒரு ஃபைனலைஸ்டான போர்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஒரு டீபாக் முதல்ல டீபாகிங்க நிறைய வேலையில் போகும். நாங்கள் செஞ்ச போர்ட் வேலை செய்யுதா இல்லையா, என்னென்ன கண்டிஷனில் வேலை செய்யுது, ஸோ அதுக்கேற்ற ஒர்க் லோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ரைட். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து காஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற மூண்டையும் விடவே உங்களோட காஸ்ட் வந்து ஆக்சுவலாக குறைவாக இருக்கும் ரைட். அடுத்தது வந்து நிறைய டைம் கன்சியூமிங். மேலே இருக்கிற மூணுமே வந்து ஜஸ்ட் கடையில் இருக்கும், போனோம் வாங்கினோம் எடுத்தோம், ஆன்லைனில் இருக்கும், ஆர்டர் பண்ணோம், டெலிவர் பண்ணோம் எடுத்தோம். இது வந்து நாங்களே டெவலப் பண்ணுறபடியாக அதுக்கேற்ற அந்த போர்டுக்கு ஏற்ற கோடிங்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த போர்டுக்கு ஏற்ற ஹார்ட்வேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஹார்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டேட்டா ஷீட் எல்லாம் வாசிக்க வேண்டியது. ஸோ என் ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் 1 இயர் ப்ரொஜெக்டில் மோஸ்ட்லி நான் 7 months கிட்ட இந்த போர்டு எலக்ட்ரானிக்ஸை சூஸ் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதை பற்றி நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு. 7 months கிட்ட போச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் வர வேண்டாம், பேசிக்காக மட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் இப்போ நான் சொன்னதை ஒரு பெர்ஸ்பெக்டில் போட போகிறேன். நீங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறீங்க, நூடுல்ஸ் சாப்பிட போகிறீங்கன்னு எடுப்போம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேகி நூடுல்ஸ் வாங்குறது. மேகி வந்து ரிலேட்டிவாக டேஸ்ட் குறைவு, ஆனால் கொத்தமல்லி அளவுக்கு ப்ரைஸ் அவ்வளோ கூட இல்லை ரைட். அடுத்த ஆப்ஷன் வந்து கொத்தமல்லி ரிலேட்டிவாக நல்ல டேஸ்ட் ஆனால் காஸ்ட்டும் கூட. லெட்ஸே இன்னொரு பேக்கெட்டு மாரி இருக்குது வெளிநாட்டில், அந்த மாதிரி ஒரு பேக்கெட் சரியான காஸ்ட் கூட, நல்ல அதை விட பெஸ்ட்டான டேஸ்ட், ஆனால் அது கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து நாங்களே நூடுல்ஸு செய்கிறத பற்றி ரைட். நாங்களே நூடுல்ஸ் விட்டு செய்யலாம், பட் அதுக்கு என்ன டைம் ஆகும், 2-3 தடவை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் சரியாக வர மட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி டைம் கன்சியூம்
ரைட்? ஹை காஸ்ட் அட் இனிஷியல் ஸ்டேஜ், ரைட்? இப்போ நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்களோட ரிவார்டு என்னென்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இருக்கிறத விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஆனால் கொஷன் மார்க்காக இருக்குது. ஏன்னா ரிலேட்டிவாக நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்ட் சக்ஸஸ்லாம் தங்கியிருக்க போகுது, ரைட்? ஸோ எங்களோட கேம்பஸில் வந்து நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நார்மலாக நாங்கள் பேஸ் பண்ணுறது இந்த மாதிரி இந்த இரண்டு விஷயத்துல நாங்கள் பேஸ் பண்ணிக்குவோம். முதலாவது ஜெட்சன் அண்ட் நோக்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். லெட்ஸ் சே இனிஷியல் அவ்வளோ ப்ரொஜெக்டை பொறுத்து லெட்ஸ் சே மோஸ்ட் ஃபைனல் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து 1 year வழியாக இதை 2 ஒன்று தான் போகும். அப்படி இல்லாட்டி ஜெட்சன் நனோ ஒன்றில் ஜெட்சன் போர்ட்ஸுக்குள்ள போவோம். பட் நார்மலி காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸால போகிறதுக்கு சான்சஸ் போகும். நனோவே ஏதோ 40,000 or 50,000 rupees எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து பட்ஜெட் தருவாங்க 1 lakh ப்ரொஜெக்ட் முடிக்கும், ரைட்? ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் சைட் போனீங்கன்னா காஸ்ட்டை பற்றி உங்களுக்கு உண்மையாக சொல்லவே இல்லாது. என் ப்ரொஜெக்ட்டுக்கு ஆக்சுவல் காஸ்ட் வந்து 88,000 போச்சு. ஆனால் அந்த போர்டு வந்து ஜெட்சன் நனோ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அந்த இனிஷியல் காஸ்ட் வந்து சரியான சைக்கிள். அந்த சைக்கிள் வந்து காஸ்ட் கூடவாக தான் இருக்குது, டைம் கன்சூமிங் கூட. ஜெட்சன் நனோ ஆர்டர் பண்ணாங்களே 2 கிலோமீட்டர் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு போர்ட் செய்யறதுக்கு ஆல்மோஸ்ட் 7 months எடுத்து, ரைட்? பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி நீங்கள் செய்யுங்க. என் தேவைப்பாடு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, என் தேவைப்பாடு வந்து வேறு. ஸோ இது வந்து கோரிலேட் பண்ணி உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும். இதனாலத்தையும் அவருக்கு எழுதிக்கொள்ளும். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, லெட்ஸே இதில் வந்து அந்த முதல் 3 வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஆப்வியஸாக ஒரிஜினலும் இருக்குது, சைனா காப்பியும் இருக்குது, ரைட்? ஒரிஜினல் மாதிரியே சைனா காஃபி பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ரெண்டும் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால் எனக்கே உண்மையாக தெரியாது, ரைட்? அது சில வேளை அந்த சிம்பிள்ஸை பார்த்துக்கிறதுக்கு கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். பட் ஆர்டினோவில் நாங்கள் ஸ்ரீலங்காக்கு வர எல்லாமே சைனா காப்பீஸ். பட் எங்களுக்கு தெரிஞ்சாத ஒரு அளவாக ஓகேவா ஒர்க் பண்ணுது. அந்த அளவுக்கு அந்த ஆர்டினோவில் அவ்வளவு ஸ்பீடோ ரிலையபிலிட்டியோ ஸ்டோரேஜ் வந்து அவ்வளோ பெருசாக இல்லாமடியா அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் ராஸ்பெரி பைக்கா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சில வேளை எட்டிப்பாக இருக்கும். சில வேளை நிறைய ஒர்க்லோட் கொடுத்த வேண்டாம் போர்டு எறிகிறதோ அடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டிய கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், ரைட்? ஆப்வியஸாக ஜெட்சன் நனோலாம் நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், ஆன்லைன் ஆர்டர் பண்ணி எடுப்போம். ஷூராக டேக்ஸ் எடுப்பாங்க. சரி, நாங்கள் டிஹெச்எல் காலில் டிலே பண்ணுவோம், ஃபெடெக்ஸ்க்குலாம் டிலே பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் எடுப்பாங்க. சேம் கோஸ் ஃபார் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நான் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் செய்யக்குள்ள லெட்ஸ் ஒரு சில கம்போனன்ட்ஸ் ஆர்டர் பண்ணக்குள்ள ஒரு 25,000 30,000 காஸ்டா டேக்ஸ் மட்டுமே வரும் 12,000 13,000 1/4 சில வேலை அதே ப்ரைஸுக்கு டேக்ஸ் வந்து நாட்களும் இருக்குது. ஸோ அது உங்களோட லக்கையும் பொறுத்து. எப்படின்னா அது இங்கே வந்து எங்களோட பண்டார்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸில் தங்கி இருக்குது. அவங்க அதே நாள் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் குறைவு. அவங்க வச்சிருந்த 2-3 நாள் கிளியர் பண்ணா அந்த 2-3 நாள் வச்சிருந்த சார்ஜ் நீங்கள் தான் கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இதில் இருக்கு. இதற்காக எழுதி கொள்ளுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டு போகலாம், கேட்க மட்டும் வெயிட் பண்ணி வந்துருக்கு.
சார் சொல்லு. சார் இப்போ இந்த ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் பேசிக்காக என்ன சார் படிக்கணும்? பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டேட்டா ஷீட்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அது அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப்கா ஷேர் பண்ணணும். லெட்ஸே ஒரு டேட்டா ஷீட் ஒன்று காட்டுறோம். லெட்ஸே நான் ஒர்க் பண்ண டிவைஸ் உங்களோட டேட்டா ஷீட் காட்டுறோம். ஸோ டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க வந்து சிப் செய்கிறாங்க, ரைட்? ஸோ நான் யூஸ் பண்ண ஒரு சிப் வந்து இது. இப்போ இந்த சிப் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ADS 1299 தான் எனக்கு தேவைன்றதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிப்ஸ் தேடணும், இது இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை பார்க்கணும். அது பிறகு இதான் டேட்டா ஷீட்னு சொல்லுவோம். ஸோ இதில் நாங்கள் போய் தேடி பார்ப்போம் எங்களுக்கு என்னென்ன தேவையான. ஸோ பேசிக்காக நான் பார்த்தது கெயினை பற்றி பார்த்தேன். ஸோ இது வந்து ஃபுல் கொஞ்சம் ரிலேட்டிவாக டெக்னிக்கலாக போகும் இந்த கொஞ்சத்துக்கு. பட் உங்களுக்கு ஒன்றுமே விளங்காட்டிலும் பிரச்சனையே இல்லை. ஸோ பேசிக்காக நான் செஞ்ச என் ப்ரொஜெக்டை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, பிரெயினில் இருக்கிற சிக்னல்ஸ் எடுத்தேன், அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ். அப்போ பேசிக்காக பிரெயின்லேருந்து வர அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டலாக மாற்றும். ஸோ அந்த டிஜிட்டலாக மாற்றுற சிப் தான் இது, ரைட்? ஸோ இந்த சிப் வந்து பிரெயின் சிக்னல்ஸுக்கு ஒர்க் பண்ணணும், ஏன்னா EG சிக்னல்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படியான சிப்ஸை தான் நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 3-4 சிப் வந்துச்சு. அதில் ADS 1299 தான் நான் ஃபைனலாக சூஸ் பண்ணேன். எப்படி சூஸ் பண்ணல, பேசிக்காக நான் பார்த்தேன் எவ்வளோ கரண்ட் இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண போகுதுன்னு பார்த்தேன். ஏன்னா கரண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு, என்னென்னா பேட்டரி யூஸ் பண்ண வழியா, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தேன் எவ்வளோ கெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான டேர்ம்ஸ் இருக்குது. எவ்வளோ வோல்டேஜ் நாங்கள் சப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நார்மலாக பார்க்குறேன் நாங்கள் தான். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு கோட் பண்ண வேண்டியது தான் அந்த சிப். ஸோ இந்த சிப்பில் ஒவ்வொரு 64 பின் இருக்குது. இந்த 64 பின்னுக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், அதில் வோல்டேஜ் என்ன, அந்த கரண்ட் என்ன, இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் பார்க்குங்க. எவ்வளோ கிளாக் யூஸ் பண்ணலாம், என்ன கிளாக் ஸ்பீடில் கிளாக் பண்ணலாம், அதை நாங்கள் மாற்றலாமா, எத்தனை GPIO பின்ஸ் இருக்குது, எத்தனை இன்புட் அவுட்புட்ஸ் இருக்குது, அதில் பார்த்தோம், ரைட்? ஸோ பேசிக்காக கடைசியில் சில சிப்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா கடைசியில் அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறேன். ரைட், ஓகே. இதுகள் தான் நாங்கள் சொல்கிற ப்ரோக்ராமிங். பேசிக்காக A75 அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இல்லை. ஸோ அது ஹார்ட் லெவலுக்கு உள்ளே இறங்கி பைனரி மெஷின் லெவல் ப்ரோக்ராமிங், இல்லை பைனரி ஓ ஹெக்ஸாடெசிமல், ரைட்? ஸோ பேசிக்காக இவ்வளோ பீட்ஸ் அனுப்பணும். ஸோ இது 111-000, அப்புறம் 1111-000, அதான் இந்த டேட்டா ஃபார்மேட். ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்கணும், என்ன இன்டர்வலில் கொடுக்கணும், ஸோ இதுவெல்லாம் டேட்டா ஷீட்டில் இருக்கும். அதெல்லாம் வாஷ் கோட் பண்ணணும். இங்கே இருக்குது என்ன பைட் அனுப்பணும், ஒரு பைனரி அனுப்பலாம், ஹெக்ஸாடெசிமல் அனுப்பலாம். ஸோ 0 to H அப்படி ஹெக்ஸாடெசிமல் தான் நாங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக பார்த்தது சில டேட்டா ஷீட்ஸில் அவங்க தந்துருப்பாங்க என்னென்னு நாங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது பவர் சப்ளைக்கான கனெக்ஷன். ஸோ இதுக்குள்ள என்ன பின்ல என்ன கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும், அது என்ன டைப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கன்ஃபிகரேஷனுக்கு அவங்களே டேட்டா ஷீட்டில் கொடுத்துருவாங்க. என்ன என் டேட்டா ஷீட் 83 பேஜஸ். அந்த 83 பேஜஸை வாஷ் விளங்கி என்னென்ன தேவை என்று கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு மாடல் அவனே தருவான். மாடல் வந்து நாங்கள் லே அவுட் இப்படி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதனால பிசிபிலேருந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் படித்து விளங்கி அந்த சாஃப்ட்வேர்லாம் இதுகள் நாங்கள் செஞ்சு ஒரு டிசைன் மாதிரி, ஒரு ஆட்டோகேட் மாதிரி ஒரு சாமான் இப்போ பிசிபிஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் கிரவுண்ட் பிளேன் என்னென்ன கனெக்ட் பண்ணுறது, பவர் பாயிண்ட்ஸ் என்னென்ன கனெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ இதுதான் நாங்கள் எங்களோட கேம்பஸில் நியர்லி 4 இயர்ஸ் நாங்கள் படிக்கிற விஷயம். முன்னாடி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த சூஸிங் ஃபேக்டர்ஸை நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு என்னென்ன பார்க்கணும் எடுத்து படிச்சுன்னா அவர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இன்னொருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி 3-4 சிப் வந்து பரவலாக வச்சுருக்கணும் ஏண்டா இந்த சிப் வந்து சரிப்பட்டு வராது, வேறு லெவலான சிப்ஸ் தான் போடணும். எனக்கு ஒரே ஒரு சிப் தான் தேவைப்பட்டபடியாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மெயினான விஷயம் இந்த டேட்டா ஷீட்டை விளங்க தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையானது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். முதலாவது அதில் தரப்பட்டிருக்கிற வந்து எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த நான் மெயினாக பார்த்தது இந்த டேட்டா ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்துச்சு. அதனால் இந்த சிப்பு, இந்த ஒரு சிப்பே $50. இங்கே இங்கே கொண்டு வரதுக்கு டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்து $75-80 கிட்ட போகும். பட் சைஸஸ் சில பார்ப்போம். இது 10 mm by 10 mm பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சைஸ். சில சிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த டேட்டா
வாட்ச் விளங்குனா தெரிஞ்சுதான் ரைட். அது பிறகு சாஃப்ட்வேர். ஸோ பிசிபி கிரியேஷன் சொல்லுவோம். பிசிபி கிரியேட்டிங் என்னன்னா இந்த பச்சைக்கால போர்ட்ஸ் இருக்கு தானே. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதா பிசிபி கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோட என்ன எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் இப்போ பச்சை போர்ட் இதுதான் பிசிபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த பேட் சைஸ் என்ன, இது என்ன லென்த்தில் வரணும், இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி வரப்போகுது, இந்த காப்பர் என்ன ரன் பண்ணணும், ரன் பண்ணி விட்டால் இப்படி கம்பவுண்ட்ஸ் இப்படி வைக்கக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிசிபி கிரியேஷன். அதுக்கு இதில் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து இப்படி தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் எல்டிஎம் யூஸ் பண்ணினாங்க. அப்படி கொஞ்சம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்டிஎம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஈகிள்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது பிறகு நாங்கள் பேசிக்காக செய்கிற போர்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட் தான் நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுவோம். 2 லேயர் இருக்குது, மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. ஸோ சைனா கொடுத்து எடுக்கலாம். ஸோ அப்படி பேசிக்காக ஒரு சிப்பில் இருந்து அதுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் தேவை இப்போ அதை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு அனுப்பி எடுத்துட்டு அது இப்போ நாங்கள் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணிட்டா பேஸ்ட் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சாமான். வேறு சில வேலை நாய்ஸ் ஃபில்டரிங், டேட்டா அந்த கரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில வழிகளும் செய்யலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பிசிபி கிரியேட் டிசைன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு சொன்னீங்க சார்? எல்டிஎம் இருக்கு, ஈகிள் இருக்கு. என்ன சார்? ஐடிஎம்மா? எல்டிஎம், ALTIUM. பிசிபி கிரியேஷன் எல்டிஎம் இருக்கு, ஈகிள் இருக்கு, இந்த ரெண்டு தான் மெயின்லி கொஞ்சம் பாப்புலர் என்ன சொல்றது, கொஞ்சம் ரிலையபிள் ஆனது. அதாவது இன்னொன்று நாங்கள் முந்தி ஃபர்ஸ்ட் இயர்ல கொண்டு யூஸ் பண்ணாங்க, அது அவ்வளோ ரிலையபிள் இல்லை, அது பேர் மறந்துட்டோம். எல்டிஎம் ஈகிள் தான் நார்மலாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தொடங்கிக்க எனக்கு எல்டிஎம் உண்மையாக தெரியாது. நான் எல்டிஎம்ல சேவ் பண்ண தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் 2 months கிட்ட போச்சு எல்டிஎம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி கேட்ச் பண்ணுறது. நிறைய ரிவிஷன்ஸ் நான் எடிட் பண்ணுறதுலாம் லேஸு. அப்படி ஒரு டைம் போச்சு தான். 2 months போனதுக்கு ரீசன் எங்களுக்கு லெக்சர்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் டைம்லாம் நாங்கள் இதெல்லாம் செய்யணும் பண்ண எடுத்து எங்களுக்கு 2 months போச்சு. ஸோ அதால் பிரச்சனை இல்லை. பட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தாருன்னா மேக்ஸிமம் 3 weeksல இது கேப்சர் பண்ணிடலாம். அவ்வளோ கஷ்டம் இல்லை. என்ன செய்யற மட்டும் வழங்கிச்சுதான் சரி. அவ்வளோ ரைட். இவ்வளத்துல என் டவுட் இருக்கா? அழிக்கவா? டவுட் இல்லை சார். ஓகே, நான் இதில் மெயினாக மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம் வந்து பவர் கன்சம்ஷன். ரைட், பவர் கன்சம்ஷன் படி பார்த்தோம்னா லெட்ஸே இப்போ உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்து வரப்போதா இல்லையா, அல்லது நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணணும்னா கேள்வி. பேட்டரி யூஸ் பண்ண தான் போகிறோம்டா ஆர்டினோ ஷூராக சஸ்டெயின் பண்ணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ராஸ்பெரி பை லெட்ஸே ஆர்டினோ ஒரு கொஞ்சம் மணித்தியாலத்துக்கு சஸ்டெயின் பண்ணணும்னா ராஸ்பெரி பை மேக்ஸிமம் 1-2 hours சஸ்டெயின் பண்ணும். பட் ஜெட்சன் நானோ அண்ட் ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் டிபெண்ட்ஸ் உங்களோட சர்க்கியூட்டில் என்ன இருக்குது. அந்த ஜெட்சன் நானோ ஷூராக பவர் சப்ளை எக்ஸ்டர்னலாக நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். பேட்டரியில் சஸ்டெயின் பண்ணாது. பேட்டரி நான் சொன்னாலும் இப்போ பேட்டரியில் ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸுக்கும் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு செகண்ட் நீங்கள் ஒழுங்காக டிசைன் பண்ணாட்டி பவர் கன்சம்ஷன் கூடலாம். ராஸ்பெரி பை வந்து நான் நிறைய இடத்துல கண்டிருக்கேன் பேட்டரியில் சஸ்டெயின் பண்ணி ரன் பண்ண. ஸோ உங்களோட ரொபோவில் வந்து இப்போ பேட்டரி போட்டு சஸ்டெயின் பண்ணி ரன் பண்ணுவோம். ஆனால் ஒரு மணித்தியால கணக்காக ரன் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதால் ராஸ்பெரி உங்களோட பர்டிகுலர் ப்ரொஜெக்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்டர்னல் சப்ளை கொண்ட கொடுத்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவோம் செய்வோம். அது எப்படியும் இருக்கும். அது தவிர நாங்கள் ஆப்ஷனலாக தான் வச்சுருக்க போகிறோம். பேட்டரியில் ரன் பண்ணுறோம். பேட்டரியில் ரன் பண்ணிச்சோன்னா பர்ஃபெக்ட். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில ட்வீக்ஸ் அங்கங்கே செய்ய வேண்டியிருக்கு கொஞ்சம் அந்த பவர் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்காக. பட் மோஸ்ட்லி 2லேயும் ரன் பண்ணக்கூடிய மற்ற இந்த ஒரு டைரெக்ட் பவர் சப்ளை ரன் பண்ண போனால் வயர் வெளிப்பாடு கொண்டு போகும். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான சினாரியோ இல்லை. பட் நீங்கள் அப்படி ஒரு ரிமோட் பேட்டரி வித் ஹை கெப்பாசிட்டி ஹை பவர்னா பேரமாக இருக்கும், காஸ்ட் கூடவாமல் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அங்கால சைட் கொஞ்சம் கவனமாக தான் பார்ப்போம். ஓகே,
தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆர்டினோ தான் பேட்டரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியான சாமான். ஹார்ட் எலக்ட்ரானிக்ஸ் அது நீங்கள் டிசைன் பண்ணுறதுல இருக்கு. நான் டிசைன் பண்ணது வந்து லோ பவரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் டிசைன் பண்ணேன். ஸோ அதால் அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே, சரி படிக்கிறேன். மோஸ்ட்லி இவ்வளவுதான் நாங்கள் இந்த இதில் சிலபஸில் பண்ண வேண்டிய விஷயம். பேசிக்காக தியரட்டிக்கலாக உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சு இனிமேல் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்டை நீங்கள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் டவுட்ஸாக காட்ட வேண்டியது. வருவோம் இப்போ நாங்கள் வார டைமில் டிஸ்கஷன் அப்படி இப்படின்னு போவோம். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணாது வந்து ராஸ்பெரி பை வந்து ரன் பண்ண போகிறது வந்து ஒரு ராஸ்பியன் என்ற சாஃப்ட்வேர்லாம் ரன் பண்ணுறோம். ராஸ்பியன் வந்து நாங்கள் பார்க்குற விண்டோஸ் 10 மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். ஸ்க்ரீனுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ராஸ்பியன் என்ற சாஃப்ட்வேரை நீங்கள் படிக்கணும் மட்டும் யோசிக்காதீங்க. அண்டா இது ஒரு லினக்ஸ் பேஸ் சிஸ்டம். ஸோ லினக்ஸை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். கமாண்ட் லைன் பேஸ்டான இன்டர்ஃபேஸ், ஆனால் உங்களுக்கு கிராஃபிக்கல் யூஸரும் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். பேசிக்காக ஒரு கமாண்ட் ஃபேஸ் இன்டர்ஃபேஸும் இருக்கும், அதே டைமில் ஒரு GUI பேஸ்டும் இருக்கும். ஆனால் உங்களோட பைத்தான் ஃபைல்ஸ் நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கமாண்ட் லைன்லாம் போய் இதெல்லாம் டைப் பண்ணிடலாம். ஸோ பைத்தான் நாங்கள் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க எங்கேயாவது வச்சுட்டு ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு இப்போ அந்த ஃபோல்டர் ரன் பண்ணுற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ராஸ்பெரி பையில் நாங்கள் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ரைட், ஒரு ராஸ்பெரி பை ஷட் டவுன் ஆகி ஓப்பன் ஆனோடனே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண மாதிரி போர்ட் பண்ணலாம். ஸோ அதோட போய்ட்டு இந்த இதில் நாங்கள் ஆன்லைன் லெக்சரில் செய்ய வேணும். ரைட், நாங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த பாயிண்ட்டுக்கு வரக்குள்ளே அதை பற்றி செய்வோம். இந்த ஆன்லைன் லெக்சரில் செய்யறதுக்கு 2 ப்ராப்ளம் இருக்குது. முதலாவது வந்து ராஸ்பெரி பையை நாங்களும் ரிமோட்டாக செஞ்சு காட்டலாது. ப்ளஸ் என்னட்டையும் ஒரு ராஸ்பெரி பை இல்லை. இந்த ரிமோட்டாக காட்டலாண்டபடியாக பிசிக்கு நான் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் எடுத்து காட்டலாது. ஸோ அதனால நாங்கள் ராஸ்பெரி பை டிஸ்பிளே ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு அடிச்சுட்டு பார்க்கலாம். அதால் நாங்கள் மற்றது ராஸ்பியன் ரிலேட்டடாக கூட கமாண்ட்ஸ் வந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்குது. லினக்ஸ் பேஸ் கமாண்ட்ஸ் ஒன்றுமே தெரிஞ்சிருக்குது. பேசிக்காக உங்களுக்கு பைத்தான் கோடிங் மட்டும் தெரிஞ்சுதான். ஸோ அதால் இந்த பர்டிகுலர் லெக்சர் ஆன்லைன் லெக்சர் சீரீஸில் நாங்கள் ராஸ்பியனை டச் பண்ணவே மாட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ராஸ்பெரி பையில் நாங்கள் பைத்தான் இருக்க போகிறோம், பைத்தான் ரன் பண்ண போகிறோம். பைத்தான் டிஃபால்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பைத்தான் நான் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஸோ இனிமேல் நீங்கள் ராஸ்பெரி பை எடுத்து ஒர்க் பண்ண தொடங்குறதுக்கு ஹை டைம் பண்ணி இனிமேல் நீங்கள் ராஸ்பெரி பை எடுத்து ஒர்க் பண்ண தொடங்குவோம். ஓகே, இந்த மீன் டைம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த ஆர்டினோக்களால் ஆர்டினோன்ற ஒரு சாஃப்ட்வேர்னு படிப்போம். உங்களை ஆர்டினோ உண்மையாக உங்களுக்கு படிப்பிக்கணும் இல்லை, பட் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஆனால் ஆர்டினோ நாங்கள் இன்றைக்கு தொடங்க மாட்டோம், டியூஸ்டே தான் தொடங்குவோம். சரி, ஸோ ஆர்டினோவில் நாங்கள் பேசிக்காக செய்ய போகிறோன்னா இந்த ரோபோட்ஸ் என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறோம் அதில் பற்றி பேசிக்காக படிப்பிச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ ஆர்டினோ படிக்கிறதும் ராஸ்பெரி பை படிக்கிறதும் 2 வெவ்வேறு சாஃப்ட்வேர்ஸ், 2 வெவ்வேறு ஸ்ட்ரீம்ஸ். ஆனால் கன்செப்ட் பேஸ்டுக்கு தான் நாங்கள் ஆர்டினோக்குள்ள போகிறோம். ரொம்ப என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ராஸ்பெரி பையில் கொண்டு வந்து கண்ட்ரோலிங் இன்டர்ஃபேஸஸை வைக்கிறதுண்டா. இப்போ ரொம்போவை நேராக போக சொல்லணும், ஆனால் பைத்தனுக்காக தான் போக சொல்லணும். ஸோ இது மாதிரி விஷயங்களும் நாங்கள் செய்வோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் மிச்சம் பார்க்க போகிறது வந்து ஒரு ரொபாட்டிக்ஸை பற்றி. இன்றைக்கு நாங்கள் மிச்சம் பார்க்க போகிறது வந்து ரொபாட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தா பேசிக்காக ரொபோக்கு இருந்தா ரொபோக்கில் வந்து ஒரு மெயினான சிப் ஒன்று இருக்க போகுது. ரைட், இது ஒரு மொடியூலாக இருக்கலாம், நாங்களாம் டிசைன் பண்ணுற சிப்பாக இருக்கலாம். இந்த சிப் தான் இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட், ஸோ இந்த சிப்புக்கு வந்து இன்புட்ஸ் இருக்கு.
சில அவுட்புட்ஸ். ஸோ இன்புட் அவுட்புட்ஸ் நான் சொல்றது லெட்ஸ் சே ஒரு அவுட்புட் டிஸ்பிளே, அப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்றது லெட்ஸ் சே ஒரு மூவ்மெண்ட்ஸ், இந்த முன்னால் போகணும் பின்னால் போகணும் ஒரு கையை திருப்பணும், ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ எங்கட ரொபோவை நான் எடுத்தோம்னா லெட்ஸ் சே இந்த எங்களோட ரொபோ வந்து ராஸ்பெரி பை பேஸ்டான ரொபோவாக இருக்கு. எங்களோட சிப் வந்து ராஸ்பெரி பையாக இருக்கு. இன்புட் யாரா இருப்பார்? கேமராவாக இருப்பார். அவுட்புட் யாரா இருப்பார்? அவுட்புட் ஒன்றும் இருக்காது. நாங்கள் லெட்ஸ் டிஸ்பிளே வச்சது பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டி யாரா இருப்பார்? மூவ்மெண்ட்ஸாக இருப்பார். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதோ பேக்கில் மூவ் பண்ணுறோம். ரைட். பேசிக்காக இந்த ரெண்டுக்கு நடுவில் இப்போ ஒரு சாமானோடு நாங்கள் வைக்கணும். சாமான் யாருன்னு கேட்டோம்னா ராஸ்பெரி பைலேருந்து வர சிக்னல்ஸ் வந்து லெட்ஸே ஒரு டிஜிட்டல் சிக்னலாக தான் இருக்குது. பட் ஒரு மூவ்மெண்ட்ன்றது வந்து ஒரு மோட்டர், லெட்ஸே ஒரு மோட்டர் ரன் பண்ணுறது. மோட்டரை டிஜிட்டல் சிக்னல் வச்சு நாங்கள் ரன் பண்ணே இல்லாது. மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு பவர் தான் தரும், டிஜிட்டல் சிக்னல்ஸ் தரும். ஸோ அதான் இது கன்வெர்ட் பண்ணுறது நாங்கள் ஒன்று சொல்லுவோம் LM2562. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பேர் நான் சொன்ன மறந்துட்டேன். அந்த நம்பர்ஸ் LM ஞாபகம் இருந்தா சொல்றீங்களா? மோட்டர் கண்ட்ரோலர் மாடியூல்ஸ். ஓகே, L298 சரி. இந்த மாதிரி ஒரு மாடியூல் வந்து தேவை. மாடியூல் யாரு பார்த்தோம்னா இப்படி இருப்பார். இதுதான் L298 மாடியூல். ஸோ இதில் இந்த ஃப்ரண்ட் சைடில் நாங்கள் பவர் கொடுப்போம். ஒரு 12 வோல்ட் சப்ளை ஒன்று கொடுப்போம். இந்த L298 மாடியூல்ஸ் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண மாடியூல்ஸ் இருக்குது. பட் சிம்பிளிசிட்டிக்கு L298 மாடியூலை யூஸ் பண்ணிக்குவோம். 12 வோல்ட் சப்ளை, இதில் ஒரு வீல், ஒரு பேட்டரி, ஒரு பர்டிகுலர் மோட்டர் கனெக்ட் பண்ணலாம். இதில் அடுத்த மோட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் L298 நாங்கள் 2 வீல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, 2 ரோபோட்டில் 2 சைட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செஞ்சு கொண்டு போவோம். ஆனால் இதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சில இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் இன்புட் பின்ஸ். ஸோ நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னல்ஸ், ராஸ்பெரி பைலேருந்து வர டிஜிட்டல் சிக்னல்ஸ் இங்கே வந்து ரொபோக்கு போக பவராக மாறும். அது எப்படின்னு நாங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த L298 வாங்கின பிறகு தான் நாங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான கோடு நாங்கள் அன்றைக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட்வேர் சைடில் இருக்கிற டாஸ்க்லேயே கஷ்டமான பார்ட். பேசிக்காக ரொபோ பில்ட் பண்ணுறது, ராஸ்பெரி பை வைக்கிறதெல்லாம் சின்ன வேலை. இந்த L298க்கு என்னென்னு பைத்தனால கோட் பண்ணுறது. ஸோ டாஸ்க் எல்லாமே பைத்தன் தானே. இந்த பைத்தன் ராஸ்பெரி பை பைத்தன்லேருந்து இந்த என்னென்னு இந்த L298 GPIO பின்ஸ், இன்புட் அவுட் பின்ஸ் அக்சஸ் பண்ணுறது. இதுதான் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் தான் இந்த ஹார்ட்வேர் பார்ட்லேயே கஷ்டமான பார்ட். சாஃப்ட்வேர் பார்ட்லேயே கஷ்டமான பார்ட் வந்து இந்த இன்புட்ஸில் வர இமேஜஸில் வந்து லெட்ஸே ஃபேஸ் கண்ட மாதிரி இல்லாமல் ப்ராப்பரான ஃபேஸ் டிடெக்ஷன். இதுதான் கஷ்டமான பார்ட், ப்ராப்பரான ஃபேஸ் டிடெக்ஷன். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சேர்க்கல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சில கேண்டம் பின்னால் இந்த வேறு இதுகளையும் ஒரு ஃபேஸை டிடெக்ட் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் போட்டு அதில் எல்லாம் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு போறீங்கன்றது ஒரு டீமுக்கு டீம் மார்க் போகும். ரைட். ஸோ என்னதான் உங்களோட ஓவரால் ப்ரொஜெக்ட் ஒன்றா இருந்தாலும் உங்களோட அப்ரோச்சஸ் இந்த 2 இடத்துலையும் மாறுபடும். ஸோ ப்ராப்பர் ஃபேஸ் டிடெக்ஷனும் இந்த அக்சஸிங் பார்ட்டை என்னென்னு செய்ய போகிறீங்க பைத்தன் ஃபைல்ஸுக்குள்ள. ரைட். பைத்தனுக்களால் ஒரு L298 பின்ஸை என்ன அக்சஸ் பண்ணுறது, ராஸ்பெரி பைக்களால் L298 பின்ஸை என்ன அக்சஸ் பண்ணுறது. ரைட். இதற்கு வழி இருக்குது.
இதுகள் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் L290 வாங்கினோம். L290 வாங்கினோன்னு நாங்கள் தொடங்குவோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 22ஆம் தேதியோட இது தூக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டியூஸ்டே லெக்சர் நடக்கும் ஆன்லைனில். ஸோ அன்றைக்கு நாங்கள் பேசிக்காக உங்களோட டவுட்ஸ் இவ்வளோ நாள் செஞ்சது மெட்டது அண்டே ஆனது 68 பாயிண்ட்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சனாங்க. ஸோ 68 பாயிண்ட்ஸில் ஏதாவது எடுத்து பார்ப்போம், அப்படின்னு படி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுவாக நாங்கள் ஃபாலோ அப் பண்ண போகிறது அடுத்த டியூஸ்டே. இந்த மீன் டைம் கடையால் திறந்துருக்கா. ஸோ இந்த L290 உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாழி இருக்காது. ப்ளஸ் ஈவன் திறந்தா கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். சில வேலை இந்த பார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் குறை வேண்டாம். சைனா ஃபுல் க்ளோஸ் டவுன், இப்போ க்ளோஸ் டவுன் தான் நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த பார்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி வைப்போம். இந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸை கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி வைப்போம். ஸோ ப்ரொஜெக்ட்லேயே இந்த சாஃப்ட்வேர் பார்ட்ஸ், இந்த ப்ராப்பர் ஃபேஸ் டிடெக்ஷன், அதுக்கு உங்களோட அப்ரோச் என்ன, அது ரிலேட்டடாக உங்களோட டீம்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ண தொடங்குங்க. ஸோ இனிமேல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் லெட்ஸே ஃபர்ஸ்ட் 1 hour நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக பார்ப்போம். செகண்ட் 1 hourல நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு குரூப்ஸ் வைஸாக அவங்களோட டிஸ்கஷன் நடக்கும். ரைட், உங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க்காக சொல்லுங்கள். உங்களோட குரூப்பில் ஒர்க் தொடங்கிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் தொடங்கணுமா, என்ன நிலவரம் போகுது அப்படின்னு. இப்போ குரூப்ஸ் எப்படி சார் செய்யறது? எல்லாருமே வீட்ல தனித்தனியா தானே சார் இருக்கிறோம். அதான் 22ஆம் தேதியோட தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த சைடுலாம் இன்னும் தூக்கலையே சார். 22nd அப்புறம் தூக்க மாட்டாங்களா? கொட்டேனா பக்கத்துலாம் தூக்க மாட்டேன்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு நாளை தூக்குறாங்க. நாளை வெள்ளத்தை தூக்குறாங்க. 22ஆம் தேதியில எங்களுக்கு ஒர்க் ரிப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு மெயில் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் தூக்குறாங்க. 22nd தோடின்னு நினைச்சு 11th வந்து கேம்பஸ் எல்லாம் தொடங்குறாங்க தானே. 4th கேம்பஸ் தொடங்குது 11th. மேபி அப்படின்னு நினைச்சேன். ஓகே. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு வழி இல்லை நம்மளுக்கு. இது வரைக்கும் தொடங்கலையா யாரும்? அப்படி இருக்கேன்னா இல்லை சார், இன்னும் தொடங்கலை. பிகாஸ் எந்த ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கலை தானே சார். ஸோ அதனால நாங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போதைக்கு. இன்னும் நாங்கள் இது என்ன செய்யலாம்னா ஓகே அப்படின்னு எப்படி வரும் சார். ஸோ பேசிக்காக இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் நாங்கள் முடிச்சுட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபேஸ் டிடெக்ஷன் ரிலேட்டடாக ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க் தாருங்கடா? ஓகே, அண்டே நாங்கள் வந்து 68 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சு வந்தேன். அந்த 68 பாயிண்ட்ஸையும் ஒரு இண்டிவிஜுவலி ஃபேஸில் பிரிண்ட் பண்ணி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து போட்டு உங்களுக்கு மாடல் ஆக்சஸ் இருக்கா எனக்கு இல்லையா? மாடல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா எல்லாருக்கும்? சார் இப்போ வந்து நாங்கள் அந்த 68 பாயிண்ட்டையும் வச்சு நாங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் ஒன்று செய்யணுமா? உங்களுக்கு மாடல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். எது சார்? மாடல். ஓ சார், ஆக்சஸ் பண்ணலாம் எல்லாருக்கும். ஓ சார் கேன். ஓகே, ஸோ அந்த மோடில் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று போடுவேன். அசைன்மெண்ட் என்னென்னா கொஞ்சம் கிளியர் பண்ணி ஸோ அசைன்மெண்ட் என்னென்னா பேசிக்காக நாங்கள் இப்போ ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு ஒரு ஆள் படம் எடுத்தோம். அந்த படத்துலேருந்து டிலிப் யூஸ் பண்ணாங்க, கேஸ்கேடட் ஹார்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணாங்க. டிலிப்பில் நாங்கள் பார்த்தோம் 68 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த 68 பாயிண்ட்ஸில் பாயிண்ட்ஸையும் நம்ம பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபேஸில் வந்து இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் நம்பர் 1, இந்த பாயிண்ட் நம்பர் 2, 3, 4 அப்படியே 68 பாயிண்ட்ஸும் தான் பிரிண்ட் பண்ணி காட்டணும். ரைட், பிரிண்ட் பண்ணினா அந்த ஃபேஸுக்கு மேலே அந்த இமேஜுக்கு மேலே ஓவர்லேப் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டணும்.
ரெண்டாவது வந்து நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம். இந்த ஃபேஸ் டிடெக்ஷன்ல இருந்து ஒரு யூனிக்கான அப்ளிகேஷன் வந்து இது ஆளால் இது இண்டிவிஜுவல் ஒர்க் யூனிக்கான அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கான ப்ரொபோசல் வந்து செஞ்சு போடணும் எனக்கு டியூஸ்டேக்குள்ள. ஸோ பேசிக்காக அவ்வளோ 2 நாள் இருக்கு. 68 பாயிண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் போகாது. இந்த ப்ரொபோசல்ஸ் ஒரு 1 பேஜ் ப்ரொபோசல் ரைட், 1 பேஜ். இதான் நீங்கள் ஃபேஸ் டிடெக்ஷனை வச்சு என்ன செய்ய போறீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு இந்த ப்ரொஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ண தொடங்குவீங்க. ஸோ சிம்பிளாக செய்யுங்க. ஸோ இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண போகிறோமா, அல்ல யூனிக்கான எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறோமா, சம்திங் ஏதாவது ஒரு யூனிக்கான அப்ளிகேஷன் அது ரியல் வேர்ல்டில் டிப்ளாய் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். சரி, இந்த ரெண்டு நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தரேன். சரியா சார்? சொல்லு. சார் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஃபேஸ் டிடெக்ஷனை வச்சு வேறொரு என்ன பர்பஸ்க்காக செய்யணும். ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து ஒரு ஓவரால் கான்செப்ட் ரைட். இந்த கான்செப்டை வச்சு என்ன அப்ளிகேஷனுக்கு செய்யப்போறீங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சு என்ன செய்ய போறீங்க, அதான் அந்த அப்ளிகேஷன் யூனிக்கான ஒரு அப்ளிகேஷன். இப்போ வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒரு ஆள் செஞ்சாருன்னா இன்னொரு ஆள் வந்து வேறொரு ரீசனுக்காக செய்யணும். அப்படி செக்யூரிட்டி ரீசனுக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி ரீசன்? ஓகே, தெரியாத ஒரு ஆள் உள்ள வந்துட்டாருன்னா அந்த ஆள் அந்த ஆளுக்கு ஐடி இல்லை அப்படி எதுவும் செய்ய போறோமா, அதாவது எத்தனை பேர் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் கவுண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். ரைட், பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் ரைட். அந்த ஓவரால் மெடிசின் செக்யூரிட்டி அப்படின்னு நான் பார்க்கல, பர்டிகுலர் அப்ளிகேஷனாக இருக்கு. ரைட், ரெண்டு அசைன்மெண்ட் சப்மிஷன்ஸ் போட்டு வர மோடியில். ஸோ 68 பாயிண்ட் நம்பர் பிரிண்ட் போட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்டா, யூசிங் டெய்லி print all screen print all numbers in the face image. Use only one image. Do not use real time video stream. debug பண்ண ரெஸ்ட் ஒன் இமேஜை லோட் பண்ணிட்டு ஃபேஸில் உங்களோட நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ரைட், ஸோ ஒரு ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு டெட்லைன் நான் கொடுக்குறேன், அடுத்த ஃப்ரைடே கொடுக்கவா? ஆனால் நீங்கள் டியூஸ்டே போட்டிங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டியூஸ்டே போகிறேன் 21 ஏப்ரல். டியூ டைம் வந்து எங்களுக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? 21 ஏப்ரல் 4:30 தானே. 4:20 PM கொடுக்குறோம். 4:20 16 தானே, 16:20. ஸோ பேசிக்காக எல்லாரும் நீங்கள் 4:30 கிளாஸ் வரக்குள்ள இந்த சப்மிஷன் செஞ்சுருப்பீங்க. ஸோ கிளாஸில் அதை நாங்கள் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி நான் அதிலேயே மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி செஞ்சு. பேசிக்காக அவங்களோட மோடியில் போனீங்கன்னா இந்த வீக்கில் சப்மிஷன்ஸ் போட்டுருக்கேன். ரைட், 68 பாயிண்ட் நம்பர் சப்மிஷன். இன்னொரு சப்மிஷன் போடுறேன். இதுதான் அந்த என்ன சொன்னாங்க அப்ளிகேஷன் PDF அப்லோட் பண்ணுங்க. 1 பேஜ் மெத்தடாலஜி
ரியல் வேர்ல்ட் ரிக்குவயர்மெண்ட் இந்த அப்ளிகேஷனே இந்த வேர்ல்டுக்கு இப்போ தேவை. evaluated. இந்த 3டையும் நான் பார்ப்பேன். உங்களோட அப்ளிகேஷன் யூனிக்காக இருக்கா, உங்களோட என்ன மெத்தடாலஜியில் நீங்கள் ஹேண்டில் பண்ணி என்ன டீலிப் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கால டீலிப்லேருந்து என்னென்ன நீங்கள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு யூஸ் பண்ண போகிறீங்களா, ஸோ இதற்கா நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே, இதை நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு போடுறேன். ரைட், நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னா 26 நெக்ஸ்ட் சண்டே. எஸ், நெக்ஸ்ட் சண்டே 10 மணி போகிறோம். 11:50 போகிறோம். ஏன்னா 12 மணிக்கு நாங்கள் மீட் பண்ணக்குள்ள இந்த 2 சப்மிஷன்ஸு நாங்கள் சண்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் நான் தந்துருக்கேன். ஒன்று டியூஸ்டே டியூ, மற்றது இது வந்து டியூஸ்டே டியூ, மற்றது வந்து சண்டே டியூ. ஸோ இந்த 2 ஒர்க்காக செய்யும். ரைட், அடுத்த கிளாஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஃபேஸ் டிடெக்ஷன் அசைன்மெண்ட்ஸ் பார்த்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷன், அப்புறம் இந்த L298 என்னையும் பற்றி நாங்கள் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மோஸ்ட்லி அடுத்த கிளாஸ் எல்லாம் சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சொல்லுங்கள் சார். இது இண்டிவிஜுவலா? 2 அசைன்மெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல், அதால தான் போர்டில் சப்மிஷன் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் சப்மிட் பண்ணுறது நம்ம பார்க்க வேண்டியது. 2 செஞ்சதில் டவுட் இருந்தால் கேளுங்களேன். பேசிக்காக தேடி தானே போனது. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேன்னா நான் இதோட இண்டியா கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்குவேன். சார், ப்ரொபோசலில் என்ன சார் ஆட் பண்ணணும் முக்கியமாக? ப்ரொபோசலில் நீங்கள் மெத்தடாலஜி என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட ஃபைனல் டாஸ்க் என்ன, என் கோல் என்னென்னு பார்ப்பேன். 2வது வந்து அந்த என் கோல் வந்து ஏன் இந்த ரியல் வேர்ல்டுக்கு ரிக்வயர்மெண்ட், ஏண்டா அதை வச்சு நாங்கள் ஏதாவது செய்யலாமா, ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இருக்கா, அந்த மாதிரி. இப்போ உண்மையான நாங்கள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து காணையில், அதால் நாங்கள் அதுக்கு போடணும். ஐடிஎம்மில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் அட்டண்டன்ஸ் அதுக்கு போகிறேன். அதாவது ரியல் வேர்ல்டு ரிக்வயர்மெண்ட். ஐடிஎம்ல இருக்கிற அப்படியே ஒரு சாமான் இல்லை, ஸோ இதை டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு ரிக்வயர்மெண்ட் பார்ப்போம். மற்றது யூனிக்னஸ் பார்ப்போம். இப்போ எல்லாரும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ஆள் ஒன்றோட வந்து அப்படி யூனிக்காக இருக்குது அந்த மாதிரி பார்ப்போம். யூனிக்காக இல்லை அப்படி அதில் யார் முதலே செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அதுக்கு மார்க்ஸஸ் குறையும். ஸோ இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நான் என்ன அப்ரோச்சில் சேவ் பண்ணுறேன். ஓகே, நான் டீலிப் யூஸ் பண்ண போகிறேன், ஹாஃப் இட்ல யூஸ் பண்ண போகிறேன். டெய்லி பண்ண இப்போ வார இமேஜில் எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை எல்லாமே யூஸ் பண்ண போனால் 68 மட்டும் யூஸ் பண்ணுவேன். அது கூட டிபெண்டன்சி. ஓகே, எனக்கு ஃபேஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் தெரியும், நான் ஹாஃப் ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ரைட், அது அப்புறம் பாருங்க உங்களோட காஸ்ட்டை பாருங்க. நீங்கள் இதை டிப்ளாய் பண்ண போறீங்கன்னா அப்படி டிப்ளாய் பண்ண போறீங்க, காஸ்ட் குறைவாக டிப்ளாய் பண்ண போறீங்க, காஸ்ட் கூட டிப்ளாய் பண்ண போறீங்களா, அதில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் எழுதிப்பாங்க. இல்லை ஒரு ஹை செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் செய்றீங்கன்னா இப்போ ஒரு ஆள் வந்து டிரெக்டாக லெட்ஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸையும் யோசிச்சு கொள்ளுங்க. அதே பிறகு இப்போ உங்களோட கோடிங்கில் உங்களோட அவுட்புட் இருந்தால் எனக்கு ஃபேஸ் இருக்கா இல்லையா சம்திங் உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ அங்காலும் கூட கோட் ஆர்கிடெக்சர் எப்படி இருப்பது, என்ன மாதிரி கண்டிஷன் பண்ண போகிறீங்க, அந்த கண்டிஷன்ஸ் எப்படி லூப் பண்ண போகிறீங்க, என்னென்ன வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா சரி. ஜஸ்ட் ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுங்களேன், நாங்கள் அதுலேருந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்து நாங்கள் அதுலேருந்து டேக் ஆஃப் பண்ணுவோம். சப்போஸ் இது எக்ஸ்டெண்ட் ஆனால் ஸோ உங்களுக்கு ரொபோ செய்கிறதுக்கோ நாங்கள் பிளான் பண்ண ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு டைம் காண ஆகும். ஸோ அதால் வந்து நாங்கள் இந்த ஒரு ப்ரொஜெக்டில் வச்சு தான் உங்களுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்க வேண்டி தேவைப்பட வரலாம். அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் என்ன தெரிஞ்சு ஏப்ரல் எண்டுக்கு பிறகு போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஏப்ரல் எண்ட் ஆகிட்டு எனக்கு ஐடியா மாதிரி பற்றி ஒன்றும் சொல்லல. ஸோ சப்போஸ் மார்க்ஸ் கட்டான கொடுக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதனால தான் நான் மே தொடங்கியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு மாதிரி தான் பாடுது. எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னா நாங்கள் இதுதான் உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொஜெக்ட் அசைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, வேறு டவுட்ஸ்? சார் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை சார் இப்போ எங்களோட ஃபைனல் ப்ரொஜெக்டில். ஓகே, என்ன பிரச்சனை? ஸோ எங்களுக்கு வந்து இப்போ இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஒன்று தான் செய்ய சொல்கிறாங்க. எந்த மொடியில் படி காய்க்கிறீங்க? வேறொரு சப்ஜெக்ட் ஒன்று, அதாவது எங்களோட ஃபைனலில் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுக்கணும் சார், சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் ஒன்று. ஓகே,
ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் ஒன்று தான் செய்ய சொல்கிறாங்க எங்களுக்கு. ஓகே ஸோ இப்போ நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஒரு ஏஆர் எடுகேஷன் சிஸ்டம் ஒன்று, ஏஆர் ஓகே பேஸ்ட் எடுகேஷன் சிஸ்டம். அண்ட் எங்கள் அக்கா ப்ரொப்போஸ் பண்ணது வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒன்று. ஓகே ஸோ இந்த ரெண்டையும் வந்து அட்வான்ஸ்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்களோட இதில். ஓகே ஸோ இப்போ பட் ஆனால் சொல்கிறாங்க எனது இஆர்பி சிஸ்டம் ஒன்றுக்கு அடிஷனல் ஃபீச்சர் ஒன்று கொடுத்தாலே போதும்னு. இஆர்பி சிஸ்டம் மீன் பண்ணுறது? இஆர்பினா அது லைக் சிஆர்எம் சிஸ்டம் இல்லாட்டி ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒன்று, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓகே ஓகே என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலே போதுங்கிற மாதிரி தான் என்னோட மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஓகே எடாட் கேட்குறது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் ஒன்று. ஓகே ஸோ அப்போ இப்போ அந்த ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணனால என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறோம். உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா சார்? ஹம்சாவும் கிட்டத்தட்ட எனக்கு இதே இடத்துலாம் வந்து டவுட் கேட்டான். மோஸ்ட்லி 2 months ஒன்று கேட்டான். அப்போ நான் சொன்னேன் இப்போ இந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் சரி இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ளஸ் ரோபோட்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதில் ஃபேஸ் டிடெக்ஷன் எப்படி நாங்கள் செய்வோம். ஸோ அதுலேருந்து எதுவும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இஆர்பி சிஸ்டத்துக்கு அப்படி ஒரு லாகின் ஃபீச்சர்ஸ் இருப்போம். அதே நீங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் மாதிரி ஆட்டோமேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சஜஷன் வந்து கொடுத்தேன். எனக்கும் அந்த எட்ஹேட்டுக்கும் எங்களோட மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற இந்த ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட சிலபஸ் பார்க்கக்குள்ள சிலபஸ்ல வந்து ஃபஸி லாஜிக், கேம் தியரிஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இருந்துச்சு. அது வந்து ஹைலி மேத்தமெட்டிக்கல். அப்போ நான் கேட்டேன் இது வந்து உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்டேன். அது மோஸ்ட்லி ஒரு நியூரல் நெட்வொர்க் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வரும். ஸோ அப்போ தான் சொன்னாங்க எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகிறதால இந்த ரொபோட்டிக்ஸ் அந்த ரிலேட்டடுக்கு போனீங்கன்னா ஓகே. இப்போ எந்த நான் பார்த்தேன்னு இல்லை, அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் அவங்க ஒரு ஹை நியூரல் நெட்வொர்க் ரிலேட்டடாக போகிற வழியாக தான் நாங்கள் இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபீச்சரே உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ இல்லாட்டி உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எந்த மாடியூலுக்கு வரப்போகிற ப்ராஜெக்ட் வந்து லெட்ஸ் ரொபோ பில்டிங்கோட முடிஞ்சிருக்கும். ஸோ அதால் நான் தான் சஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ளஸ் இப்போ இஆர்பி சிஸ்டத்தில் ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கொடுக்குறதுல உண்மையாகவே ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. பட் அவங்க என்ன மாதிரியான இஆர்பி சிஸ்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா அது இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இஆர்பி சிஸ்டத்தில் நிறைய கம்ப்ளெக்ஸானதுகள் இருக்குது. நானும் ஒரு இஆர்பி சிஸ்டம் ஒன்று செஞ்சு அதுக்கு ஒரு ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணாங்க. அது எப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அங்கால லெட்ஸே யாருமே ஒரு டீட்டெயிலும் லாகின் இன்புட் பண்ணாட்டி அந்த அளவுக்கு ஒரு ஜிப் பண்ணிட்டு ஒரு க்ளவுடுக்கு புஷ் பண்ணுற மாதிரி. க்ளவுடில் ஒரு இப்போ சப்போஸ் டேட்டா லாஸ் ஆனாலும் அதை ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி. எங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டாவே நாங்கள் சேவ் பண்ண மாட்டோம், இல்லை க்ளவுடில் இருக்குது. ஒரு கொஞ்சத்துக்கு ஒருக்கா நாங்கள் புஷ் பண்ணி கொண்டு போக வேண்டாம். நாங்கள் பேசிக்காக ஒரு ஹையன் கம்ப்யூட்டரோ லேப்டாப் நாங்கள் இதில் வச்சுருக்க தரோம். ஒரு ராஸ்பெரி பைலேயே டேட்டா என்ட்ரியே செஞ்சோன்னு போகலாம். அப்புறம் எல்லாமே வந்து க்ளவுடில் புஷ் ஆகிக்கொண்டு இருக்கும். டேட்டா என்ட்ரிக்கு வந்து ஹையன் லேப்டாப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி சின்னதில் செஞ்சுருக்கேன். ராஸ்பெரி பைன்னு க்ளவுடுக்கு புஷ் பண்ணுறது செய்வாங்க. அவங்க வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் மாதிரி வராங்கண்டா லெட்ஸ் ஃபேஸ் டிடெக்ஷன் நட் பண்ணுங்க அதை க்ளவுடுக்கு புஷ் பண்ணி எதுவும் ஜாப்ஸ் செய்கிற மாதிரிடா அமேசான் S3 பக்கெட்ஸ் கிளால் செய்கிற மாதிரி அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படியும் இல்லாட்டி இது மூலம் ப்ரப்போசல் ஸ்டேஜ்லாம் இருக்கு. அப்படின்னு வேண்டாம் சொல்லுவேன். உங்களோட இஆர்பி சிஸ்டத்தில் எஃபிஷியன்சி ஐடில் டைம் அந்த மாதிரி எதுவும் கால்குலேட் பண்ணுறதுக்கு வழியாக இருந்துச்சுன்னா அண்ட் ஒரு ஆள் வந்து இப்போ ஒர்க்கு வர லாகின் பண்ணானா வெளியே ஒன்று பண்ணாமல் இருக்காரா இல்லையான்னு நீங்கள் ஐடில் டைம்ஸ் வச்சு கீ ஸ்ட்ரோக்ஸோ அந்த ஃபேஸ் டிடெக்ஷன்லேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி அந்த ஐடிலாக இருக்கா இல்லையா. பேசிக்காக நான் அந்த ஐடில் ஸ்டேட் தான் ஹம்சாக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஐடிலாக இருக்கானா இல்லையான்றது ஃபேஸ் டிடெக்ஷன் ஒரு அவங்க கேட்ட சிசிடிவி கேமரா பேஸ்டாக வர சிஸ்டம் வந்து. ஸோ அப்படித்தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணி கேட்டு பாருங்க முதல்ல. அது ஓகே இருந்துச்சுன்னா அதுலேருந்து ப்ரப்போசல் ரைட் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு போகும். சரியா? சார் இஆர்பி சிஸ்டம் எல்லாம் வேறு எதுவும் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் செய்யலாதா?
உண்மையான இஆர்பி சிஸ்டம்ஸை வந்து இன்டெலிஜென்ட் சிஸ்டம்னு சொல்கிறேன் இல்லை. இஆர்பி சிஸ்டத்தை ஆட்டோமேட் பண்ணால் தான் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. அதைத்தான் சார் நாங்களும் சொன்னோம். அது இப்போ நான் பார்த்து இதில் நான் சொல்கிறது வந்து இதில் எவ்வளோ தூரம் ஒரு ஃபைனலில் தங்கியிருக்க வந்து இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் மொடியூல் யார் டீச் பண்ணுறாள் அந்த ஆளோட நீங்கள் கோரிலேட் பண்ணி காய்ச்சி கொண்டு இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மொடியூல் வந்து நான் இப்போ அந்த இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் நான் எடுக்கிறேன், அதுக்கு வந்து நான் தான் ப்ரொஜெக்ட் தரேன்டா என்னோட கைக்குள்ள ஒரு எனக்கு வந்து நீங்கள் எப்படி செஞ்சாலுமே ஓகே, இந்த ஃபைனலாக எனக்கு ரிவ்யூ பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இப்போ மேபி நீங்கள் உங்களோட சொன்ன ப்ரொஜெக்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு ஒரு ரீசன் மேபி அந்த பர்டிகுலர் லெக்சரரோ டீச்சருக்கு உங்களை கைட் பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஜெக்டை அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஃபீல். அது ஜஸ்ட் மை ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் அவரோட டிரெக்டாக ஒரு ப்ரொபோசல் எழுதாலும் ஜஸ்ட் ஒரு காலுக்குள்ள காய்ச்சி பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, இல்லை நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அல்லது அவர்கிட்டே சஜஷன்ஸ் கேளுங்க, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இஆர்பி சிஸ்டம்ஸ் உங்களுக்கு இஆர்பி சிஸ்டம் ஒன்று தேவை செஞ்சுருக்கணும், அப்படி அப்படி இல்லாட்டி நாங்கள் செஞ்சது என்னென்னா நான் இப்போ ஒரு ப்ரொஜெக்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது உங்களுக்கு கம்ப்ளெக்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஜெக்ட் வந்து இப்போ நான் முதல்ல வந்து டேட்டாஸ் வந்து கிளவுட் சர்வர்ஸுக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த சர்வர்ஸ் 3-4 சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ லெட்ஸ் உங்களுக்கு ஒரு சர்வரில் வந்து மேக்ஸிமம் 9 டேஸுக்கு தான் டேட்டா இருக்குது. அப்புறம் டேட்டா நாங்கள் டிலீட் பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகும். இப்போ லெட்ஸே உங்களோட ஃபேஸ்புக்கு நீங்கள் லேப்டாப்பாலே லாகின் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோனுக்கெலாம் லாகின் பண்ணுறீங்க, ஒரு டேபுக்கெலாம் லாகின் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் லேப்டாப்பால் லாகின் பண்ண டிவைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நாளையால் டிலீட் ஆகிடும். இப்போ லெட்ஸே இப்போ நான் ஃபோனுக்கெலாம் தான் லாகின் பண்ணுறேன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் லேப்டாப்பாலே லாகின் பண்ணலாம், ஃபோனுக்கெலாம் லாகின் பண்ணலாம்னு டீட்டெயில்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி சர்வர் ரிட்ரீவல் அந்த சைடுக்கெலாம் போகும் க்ராஸ் மேப்பிங். ஸோ நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற ப்ரொஜெக்ட் ஒன்று அப்படி தான். கிளையண்ட் ஒரு ஆட் அக்கௌண்ட் கிளையண்ட்டு பேர் சொல்லல. ஸோ கிளையண்ட் ஒரு ஆட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்ஸை நிறைய பேர் மல்டிபிள் டிவைஸஸால் அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆள் வந்து என்னென்ன டிவைஸால் அக்சஸ் பண்ண ஒரு சர்வர் டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லான பைத்தானும் டேட்டா பேஸ் பேண்டஸ் லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ இதுக்குள்ள இதை நான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு இஆர்பி சிஸ்டத்துக்கு ஒரு அடிஷனல் ஃபீச்சர் மாதிரின்னு தான் சொல்லுவேன். பட் இதை நான் இஆர்பின்னு சொல்ல மாட்டேன், இந்த சர்வர்ஸ்க்குலாம் வரபடியே இடிஎல் டூல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது அந்த மாதிரி எதுவும் சஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா அப்படி டவுட்ஸ் நான் அவங்களுக்கு கைட் பண்ணேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் அந்த பர்டிகுலர் மொடியூல் ஹோஸ்ட் நான் இல்லாதபடியா மேபி அவர் அந்த ஹோஸ்டோட காய்க்கிறது இதை விட பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த என்ன இன்னொரு சார்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அவர் சொன்னார் பீக்கன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண சொல்லி ஃபார் ஜியோ லொக்கேஷன். லைக் இப்போ 3 பீக்கன்ஸை வச்சு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் இப்போ நம்மளா ஜிபிஎஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். எஸ் சார். பீக்கன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன செய்யட்டா ஜியோ லொக்கேஷன் மெத்தட். இப்போ ஒரு மியூசியம் போனாலோ இப்போ இந்த பொருள் வந்து இங்கே தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தான் சார். லைக் இப்போ அதெல்லாம் ஜியோ லொக்கேஷன் பண்ணி காட்டுற ஒரு மேப் மாதிரி. உள்ளே போனோன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ஒரு மேப் ஒன்று டிஜிட்டல் மேப் ஒன்று மாதிரி வரும். அதில் வந்து அது பீக்கன் டெக்னாலஜி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகே பீக்கன் டெக்னாலஜி நாங்கள் சொல்கிறது வந்து உண்மையாக வேறு. இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு இன்டோர் ரூமுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க கண்டுபிடிக்கிறது தான் பீக்கன் டெக்னாலஜி. இதுக்கு ரீசன் வந்து ஜிபிஎஸ் வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ள ஒர்க் பண்ணாது. அவை நாங்கள் 3 வைஃபை ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வைஃபை ரவுட்டருக்கும் என்ன பவரில் அந்த சிக்னல் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் நீங்கள் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேப்னு தேர்வோம். அதுதான் பீக்கன் டெக்னாலஜி. பீக்கன் டெக்னாலஜி செய்ய போகிறீங்க, அது கம்ப்ளெக்ஸ் கூட உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்துக்கு அது கம்ப்ளெக்ஸ் கூட. பட் அந்த அவர்ஸன் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி மேப் ஒன்று கிரியேட் பண்ண மாதிரினா செய்யுங்க, அதுவுமே ஈஸியான இருக்கு. முதல்ல அது ப்ரொபோசலாக கொடுத்த அந்த ஏஆர் ரிலேட்டட் எஜுகேஷன் அது வெப் பேஸ்ட் ஒன்று தான் சார். ஓகே
ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. நான் வந்து ஏஆர் செய்ய போனது வந்து யூனிட்டியையும் ஏஆர் கோரையும் எனக்கு கம்பைன் பண்ணிடுறேன் சார். பிகாஸ் யூனிட்டி தான் அப்படி அதுக்குள்ள வரப்போகுது. யூனிட்டியை மட்டும் வச்சு செஞ்சா எனக்கு கூட டைம் போகும் அண்ட் டைம் கன்சம்ஷன் கூட, ஸோ கூட நாலேஜும் வேணும். ஏஆர் யூனிட்டி செய்யறது எக்கச்சக்கமான நாலேஜ். நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிட்டி செய்ய போய் பயங்கர சிக்கல் பட்டாது. அதனால தான் நான் ஏஆர் கோர் லைப்ரரியை எனக்கு ரிஃபர் பண்ணேன். அது வந்து ஏஆர் கோர் லைப்ரரி எதுல சூஸ் பண்ணீங்க? C++? 2019 விஷுவல் ஸ்டுடியோவையும் யூனிட்டியையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான். விஷுவல் ஸ்டுடியோல இது சிஐ யூஸ் பண்ணீங்க, C++? C++. ஏன்னா சி ஷார்ப் தானே, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண போனாலும் பெரிய நைட்மேரா இருந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா இது நான் டிஃபால்ட்டா டவுன்லோட் பண்ணும்போது சி ஷார்ப்பும் C++ தான் கம்பைன் ஆகி வந்துச்சு சார் விஷுவல் ஸ்டுடியோவுக்கு. 2019 சி ஷார்ப் தான் அடிச்சிருப்பீங்களா? யூனிட்டி வந்து சி ஷார்ப், அதில் கம்பைன் பண்ண போல தலைவலி வந்துருக்கு. அதில் முந்தைய பைத்தனுக்கு செய்ய போய் அது பயங்கர இதாக வந்து விழுந்துச்சு. பைத்தன் ப்ளஸ் யூனிட்டி கம்பைன் ஆகாமல் நடுவுக்குள்ள பைனரி ஃபைல்ஸை ரைட் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது சார். இப்போ நார்மலாக எப்படி அப்ளிகேஷன் செய்யணும் இப்போ? ஓ சார், மோஸ்ட்லி இப்போ அப்ளிகேஷன் ஒன்றா தான் நாங்கள் கொடுக்கணும் ஒரு கடைசியாக. அப்படின்னு இப்படி செய்யுங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப் பண்ணி செய்யுங்க. ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபேஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆளோட டீட்டெயில்ஸ் ஒரு சர்வர்லேருந்து ஃபெச் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடாக வரும். நீங்க சொல்றது வந்து இப்போ ஒரு ஆளோட ஃபேஸ வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் மூலமா செய்ய சொல்றீங்க. ஒரு சின்ன ஒரு மேப்பிங் கொண்டு வரும். அப்படியும் மேப்பிங்க்கு நீங்க இதுக்கு போய் அப்போ வந்து அந்த இப்போ கேமரா மூலமாவோ இது மூலமாவோ ஸ்கேன் பண்ற நேரம் அவங்களோட டீடைல் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி. லைக் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று. அதுக்கு கொஞ்சம் இது தேவை, என்னது மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் நாலேஜ் கொஞ்சம் தேவை. பட் அது பெரிய இஷ்யூவாக இருக்கா, நான் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏற்கனவே உங்களோட பர்டிகுலர் ஃபேஸ் தான் இப்போ உன் படத்தை காட்டணும், உன் பேர்கிட்ட கார மாதிரி அந்த சிஸ்டத்தை கன்வெர்ட் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் அது செய்யலாம், கஷ்டம் ஓரளவுக்கு செய்யலாம், அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட்டாக ஃபேஸ் இருக்கா இல்லைன்னு டெக் பண்ண மாதிரி தான் இருப்போம். இப்படி சார் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன இது படிச்சிருக்கணும், அதாவது என்னென்ன நாலேஜ் இருக்கணும் செய்யறதுக்கு? இதுக்காக இப்போ நான் சொன்னதுக்கா? எஸ் சார். பேசிக்காக உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ்ட் நாலேஜ் தான் நிறைய தேவை. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராம் கேமரா ஆக்சஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பைத்தனில் வந்து ஓகே இப்படி ஒரு பைத்தனை கொண்டே சர்வர்லாம் அப்படியும் போட போகிறோம். பைத்தன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ள போட மாட்டேன். ஓகே சார். சர்வருக்குள்ள வந்து இப்போ ஒரு ஏபிஐ கால் ஆண்டு வருது. அந்த ஏபிஐ காலுக்குள்ள வர இமேஜை க்ராஸ் வேலிடேட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா செட்டோட அதுக்கு ஒரு பைத்தன் கோட் ஒன்று செஞ்சுருக்கணும். இப்போ அந்த க்ராஸ் வேலிடேஷனு கொஞ்சம் டீப் லேர்னிங் பைத்தன் கோட் செய்யணும் சார். பிள்ளைங்கள எதுக்கு சார் பைத்தன் கோட் செய்யணும்னு சொன்னீங்க? இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் இருந்து இமேஜை வந்து நீங்கள் சர்வருக்குலாம் புஷ் பண்ண போகிறீங்க. அந்த சர்வரை பைத்தன் வந்து ஒரு சர்வர் ரிசீவர் பார்ட்டாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் ஏபிஐயோ சம் ஏபிஐ ரிசீவராக இருக்கும். அதில் இமேஜாக வரப்போகுது. வார இமேஜை க்ராஸ் வேலிடேட் பண்ணணும் உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸோட. சர்வரில் வச்சு தான் வேலிடேட் பண்ணணும் சார். இல்லாட்டி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டிரெக்டாக பைத்தனே கம்பைன் பண்ணல. அப்படி அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது.